தினசரி மொபைல் ஃபோன் பயன்படுத்துறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக, இரவு 7 மணிக்குள்ளாகத்தான் மொபைல் ஃபோனை பார்க்கணும், பொழுதுபோக்கணும், டிவி பார்க்கணும். 7 மணிக்கு மேலே, இரவு 7 மணிக்கு மேலே டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை வகுத்துக்கணும். ஏன்னா டெய்லி நம்ம மொபைல் ஃபோன் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. மொபைல் ஃபோன் இல்லாத காலத்துலேயும் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருந்தோம், தூங்கிக்கிட்டு தான் இருந்தோம், வாழ்ந்துட்டு இருந்தோம், எல்லாமே எல்லா வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மொபைல் ஃபோனுன்னு வந்திருக்கு புதுசாக. அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு அடிமையாகிட்டோம். அப்போ இந்த அடிமைத்தனத்துலேருந்து நாம் எப்படி நம்மை எப்போ எதுக்காக 7 மணிக்கு மேலே, இரவு 7 மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது அப்படின்னா, நான் இரவு 9 மணிக்கு தூங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். இரவு 9 மணிக்கே தூங்கி விடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் தூங்குவதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்குவதற்கு ஒரு முன்பாக ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்காம இருக்கிறது நல்லது. இரவு 9 மணிக்கு நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இரவு 7 மணிக்கே நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறத முடிச்சிடணும். ஏன்னா தூங்குவதற்கு ஒரு 2 மணி நேரம், தூங்குவதற்கு முன்பு ஒரு 2 மணி நேரம் நம்ம மொபைல் ஃபோன் பார்க்காம இருந்தால் தான், டிவி பார்க்காம இருந்தால் தான் இந்த மூளை சோர்வடையாது. மூளையில் சோர்வு இல்லாமல் போய் தூங்க போகணும். மூளை நம்ம சோர்வடைந்த நிலையில் நல்ல மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இரவு 10 மணி வரைக்கும் அல்லது 9 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு நீங்கள் படுத்திங்கன்னா அந்த சோர்வின் காரணமாக காலையில் எழுந்திருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் மாலை 5 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் 2 மணி நேரத்துக்குள்ளே நீ மொபைல் ஃபோன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் இரவு 7 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்க்காத, டிவி பார்க்காத. அது மாதிரி மாலையில் 5 மணிக்கு உள்ளாக, 5 மணிக்கு பிறகு தான் மொபைல் ஃபோன் பார்க்கணும். 5 மணிக்குள்ளே மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம தினமும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். நம்ம தொழில் இருக்கும், தொழிலில் நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்கும். அப்போ தொழில் செய்யும்போதெல்லாம் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது, சோம்பேறித்தனம் தான் ஏற்படும். அதனால் தொழில் செய்யும்போது பகல் நேரத்தில் நிறைய கடமைகள் இருக்கும். வெறும் தொழில் மட்டும் கிடையாது, நிறைய கடமைகள், நம்ம செய்ய வேண்டிய தினசரி கடமைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம மொபைல் ஃபோன் பார்க்கணும். அப்போ அதுக்கும் அப்போ செஞ்சு எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க, இன்றைக்கி 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னா, மாலை 4 மணி ஆயிடுச்சு ஆனால் நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கலாம். செய்வதற்கு முன்பாக, நீங்கள் தினசரி கடமைகளை செய்வதற்கு முன்பாக மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. அதுக்காக தான். ஆனால் 5 மணிக்குள்ளே எல்லாரும் தினசரி கடமைகளை செஞ்சு முடிச்சிட முடியாது. வேணால் விளையாடலாம் செய்ய வேண்டியிருக்கு. தினமும் விளையாடணும். ஆடல் பாடல்ங்கிறது, அப்புறம் ஆடல் பாடல், அப்புறம் தொழில், இப்படி நிறைய கடமைகள்லாம் இருக்குது, நிறைய கடமைகள். அதனால் மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கான டைமை எப்போவுமே மாலை 5 மணிக்கு மேலே, இரவு 7 மணிக்கு உள்ள, இப்படி பார்த்துக்கணும். இதுதான் மொபைல் ஃபோன் பார்ப்பதற்கான நேரம். இந்த நேரத்தை தவிர நீங்கள் வேறு எப்போவுமே பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு வழக்கத்தை, ஒரு உறுதியை கடைபிடிக்க வேண்டும். அப்போ தான் 7 மணிக்கு நீங்கள் 7 மணிக்கு மேலே நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கலன்னா, 7 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கலன்னா, தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு, 2 மணி நேரமாக தூங்குவதற்கு முன்பாக 2 மணி நேரம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கல. அப்போ உங்கள் மூளையில் சோர்வு இருக்காது. சோர்வு இல்லாமல் உற்சாகத்தோடு தூங்க போவீர்கள். தூங்குவதற்கும் உற்சாகம் தேவை, ஊக்கம் தேவை, சோர்வு இருக்கக்கூடாது. தூங்குவதற்கு களைப்பு இருந்தால் போதும், சோர்வு தேவையில்லை. சோர்ந்து போய் தூங்கக்கூடாது. மூளையில் சோர்வு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி அப்போ தூங்குவதற்கு முன்பாக ஒரு 2 மணி நேரம் நீங்கள் மொபைல் ஃபோன் எதுவுமே பார்த்துருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு புத்துணர்வோடு, ஊக்கத்தோடு போய் தூங்கலாம். அப்போ காலையில் எழுந்திருக்கும் போது எளிதாக எழுந்திருக்கலாம், எந்த சிரமமும் இருக்காது. அதிகாலையில் எழுந்திருப்பது நமக்கு எந்த சிரமத்தையும் தராது. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, மாலை 5 மணிலேருந்து இரவு 7 மணிக்குள்ளாக 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரத்துக்குள்ளாக நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னா, அப்போ அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும். கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். மாலை 5 மணிக்குள்ளாக நீங்கள் அன்னைக்கு உங்கள் தினசரி கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். கஷ்டமான வேலைகள் அனைத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா மொபைல் ஃபோன் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே அதன் பிறகு கஷ்டமான வேலைகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும், மனசு வராது, ஒரு சோம்பேறித்தனம் ஏற்பட்டுரும். நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதன் பிறகு உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். கஷ்டமான வேலைகள் எதையும் செய்வதற்கு
ரொம்ப போராட வேண்டியிருக்கும். இயற்கையான ஆர்வம் என்பது வராது. அதனால் 5 மணிக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போது சரி 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே மொபைல் ஃபோன் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சுருவோம். செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் கடகடன்னு முடிச்சுருவோம். முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக ஒரு 7 மணி 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்துக்கலாம், டிவி பார்த்துக்கலாம், இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நம்ம வேகமாக எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு விதிமுறைகளை, வாழ்க்கையை வந்து திட்டமிடணும், ஆராய்ச்சி பண்ணணும். இதை எதை மாற்றலாம், தினசரி வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும், எந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டுக்கிட்டே இருக்கணும். திட்டமிட்டு அதில் ஒரு மாறுதலையோ அல்லது ஒரு நல்ல திட்டமிடுதல் புதிதாக ஏதாவது கிடச்சிதுன்னா ஏற்கனவே உள்ள திட்டமிடுதலை வந்து தவிர்த்து விட்டு திட்டமிடுதலில் புதுமையை புகுத்த வேண்டும். புதிய புதுமைகளை புகுத்த வேண்டும். அந்த மாதிரி புகுத்தி அப்போ தான் நம்ம வாழ்க்கை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலைக்கு முன்னேறும். கடைசியில் இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும்போது சில முயற்சி ஆராய்ச்சி பண்ணணும். எதனால் இந்த மாதிரி வருது, சரி டிவி பார்க்குற நேரத்தை மொபைல் ஃபோன் பார்க்குற நேரத்தை மாற்றுவோம், இந்த மாதிரி அதை பண்ணுவோம். அப்போ 7 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது, அப்போ தான் காலையில் எழுந்திக்க முடியும். ஏன் காலையில் எழுந்திருக்க முடியல, நாள் நைட்டு நம்ம நல்லா மொபைல் ஃபோன் பார்த்துட்டு தான் போய் படுத்து தூங்கணும், அதனால தான் நமக்கு இந்த மூளையில் சோர்வு ஏற்படுது, காலையில் எழுந்திக்க முடியல. இப்படி ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் நம்ம வாழ்க்கை ஒரு கட்டுக்கோப்பான நிலைக்கு வந்துடும். நமக்கு குழப்பம் இல்லாத ஒரு நிலை, தெளிவாக வாழுகின்ற ஒரு நிலை, எந்தவித சோர்வும் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், கவலை இல்லாமல், அப்படி இயல்பான ஒரு வாழ்க்கை. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நினைக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் செய்வீங்க. அதில் எந்த தடையும் இருக்காது. இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களில் நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும், ஏனோதானோன்னு இருப்போம். அடிப்படையான விஷயங்கள் ஏனோதானோன்னு இருப்போம். கண்ட நேரத்துலையும் மொபைல் ஃபோன் பார்க்குறது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைப்போம். நம்முடைய தோல்விக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமா, இதையெல்லாம் பார்த்து நான் பயப்படணுமா, ஒரு மொபைல் ஃபோனை பார்த்து நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் மொபைல் ஃபோனை பார்த்துலாம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை முதற்கொண்டு நம்ம அப்படின்னு, அதாவது சாப்பாடெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மாதிரி நம்ம நிறைய சாதாரண விஷயங்கள் பார்த்து அது அந்தளவுக்கு பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தாது, இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்காதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையில் அதெல்லாம் நம்மளை வீழ்த்தி விடும். நம்முடைய அறியாமை இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எதையும் சாதாரணமாக இடம் போடுறோம்ல, அது நம்மளை வந்து வீழ்த்தி விடும். நம்ம மிகப்பெரிய தோல்விகளுக்கு அதுதான் காரணமாக இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை முறை இல்லாததான் ஒரு காரணம். சின்ன சின்ன விஷயங்கள்லையும் வந்து நாம் நம்மை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும், சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், மேம்படுத்தி கொள்ள வேண்டும், திட்டமிட வேண்டும். தினசரி வாழ்க்கையை திட்டமிடணும். ஒவ்வொரு செயல்கள், மொபைல் ஃபோனாக அது நம்மளை வந்து பலவீனப்படுத்தும், மன உறுதியை இழக்க செய்யும் மொபைல் ஃபோன்லாம் பார்த்தாக்கா. அப்போ அதை வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரமாக பார்த்துக்கலாம், மாலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக. இல்லை எனக்கு அந்த மாலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அப்போ நான் மொபைல் ஃபோன் அப்போ 7 மணிக்கு மேலே பார்க்கக்கூடாதா அப்படின்னா பார்க்காதீங்க. தினசரி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. தினசரி மொபைல் ஃபோனை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு வேலை வந்துருச்சு, மாலை வந்து இப்போ டெய்லி அலுவலகத்துக்கு போகிறீங்களா, ஒரு நாள் லீவ் போடுறதில்ல, அதே மாதிரி தான் டெய்லி நீங்கள் வந்து டெய்லி ஏதோ ஒரு இப்போ அலுவலகத்துக்கு போகிறீங்க, தொழிற்சாலை வேலைக்கு போகிறீங்க, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேறு வேலை வந்துச்சு, அதனால் நீங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் லீவ் போட்டுடுறீங்க. அதே மாதிரி தான் அப்போ டெய்லி தவறாமல் கண்டிப்பாக அலுவலகத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் மொபைல் ஃபோன் பார்க்குறதும். இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அதனால் மொபைல் ஃபோன் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ நீங்கள் 7 மணிக்கு மேலே, இரவு 7 மணிக்கு மேலாம் மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க. அன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கோங்க, உங்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு நாள் பார்க்கலன்னா ஒன்றும் கெட்டு போயிடுது. இந்த மாதிரி சில நாட்கள் உங்களுக்கு வேலைன்னு வந்து மொபைல் ஃபோனே பார்க்குறதுக்கு நேரம் இல்லைப்பா அப்படிங்கிற அளவுக்கு கூட வரும், பரவாயில்ல, போயிட்டு போகுது. அதனால் மொபைல் ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அது ஏதோ தினசரி தவிர்க்க முடியாத தேவை
அப்படி கையில் வச்சுருப்பாங்க, எல்லோரும் கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் வந்து நம்ம பொழுது போக்கணும், அதை பார்த்து பொழுது போக்கணும், டிவி பார்க்கணும், தினசரி டிவி பார்க்கணும், தினசரி மொபைல் ஃபோனில் நம்ம பொழுத போக்கணும் அப்படின்னு அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தவிர்க்க முடியாத தேவை ஒன்றும் கிடையாது. நீங்கள் மொபைல் ஃபோனே பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லாத அளவுக்கு பிஸி ஆகிட்டிங்கன்னா அப்படியே போயிடுங்க. கண்டிப்பாக இதை ஒரு அரை மணி நேரம் பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதனால தான் சாயந்தரம் 5 மணிலேருந்து இரவு 7 மணிக்குள்ளே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் மொபைல் ஃபோன் பார்க்கணும், டிவி பார்க்கணும். அதான் உங்களுக்கு நேரம் இருந்தால் மட்டும், வேறு எந்த வேலையும் இல்லைன்னா மட்டும் அதை பாருங்கள். இல்லையா, இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னா 7 மணி கடந்துருச்சா இனிமேல் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. இரவு 7 மணியை கடந்து விட்டது அப்படின்னா அதன் பிறகு மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க. இதன் மூலம் என்ன நன்மைன்னா, இரவு 9 மணிக்கு தான் இரவு 9 மணிக்கு படுத்து தூங்கி ஆகணுங்க. அப்படிங்கும்போது அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருப்பது நமக்கு எளிதாக இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு மூளையில் சோர்வே ஏற்படாது. நம்ம தூங்குவதற்கு முன்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம மொபைல் ஃபோன் பார்க்காம இருந்தால், டிவி பார்க்காம இருந்தால் நமக்கு வந்து மூளையில் வந்து சோர்வே ஏற்படாது. உற்சாகமாக தூங்க போகலாம், உற்சாகமாக எழுந்திருக்கலாம். அதிகாலையில் 4 மணிக்கே நமக்கு முழிப்பு வந்துடும். உற்சாகமாக எழுந்திருக்கலாம், எந்த சிரமமும் இருக்காது, போராட வேண்டிய அவசியமே இல்லை. தினமும் காலையில் எழுந்திருக்கும்போது நீங்கள் போராடாமல் எழுந்திருக்கணும். போராடாமல் அந்த தூக்கத்தோடு போராடாமல் என்ன விடு நான் எழுந்திருக்கணும், என்ன விடு தூக்கமே என்னை விட்டுரு நான் எழுந்திருக்கணும் அப்படிங்க. தூக்கம் வந்து நான் உன்னை விடமாட்டேன், உன்னை வீழ்த்தாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கம் வந்து நம்மளை ரேப் பண்ணுற மாதிரி அதுக்கிட்ட போராடி அதுலேருந்து தப்பிச்சு ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து எழும்புற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. தூக்கத்தோடு சண்டை போடுறாங்க டெய்லி காலைல. நிறைய பேர் தூக்கத்துக்கிட்ட தோற்றுருவாங்க, என்னால் முடியாது அப்படின்னு தூக்கத்திட்டு தோற்றுருவாங்க. அதை நம்ம தூக்கத்திட்டு தோக்கவும் வேண்டாம், ஜெயிக்கவும் வேண்டாம். முழுமையாக முழுமையாக தூங்கிவிட்டால் தூக்கம் வந்து ஜெயித்த பிறகு அது நம்மளை விட்டு போயிடும். தூக்கம் வந்து ஜெயிச்சுட்டே போய்ட்டோம். அதனால் நல்ல முன்கூட்டியே இரவு 9 மணிக்கே தூங்கிட்டு அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா தூக்கத்துக்கிட்ட நம்ம தோல்வியும் அடைவோம், தூக்கம் நம்மளை ஜெயிச்சிடும், தூக்கத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம். அது நம்மளை விட்டு போயிடும். அது வேலை முடிஞ்சதுன்னா நம்மளை விட்டு போயிடும். அதோட தேவை நாம் போதும் என்கிற அளவுக்கு தூங்கிவிட்டால் அது அவ்வளோதான். வயிறு நிறைஞ்சிட்டா நம்ம சாப்பிட்றோம்ல. நீங்கள் அரைகுறையாக சாப்பிடும்போது உங்களுக்கு சாப்பாடை யாராவது போடுங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, வழக்கமாக 6 இட்லி சாப்பிடுவீங்க, 3 இட்லி சாப்பிடும்போதே ஒரு 3.5 இட்லி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போவே வந்து மீதி இருக்கிற ஒரு 2.5 இட்லியை பிடுங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரும்ல, விடவே மாட்டீங்க. நான் கண்டிப்பாக அதை சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் தூக்கங்கிறது வந்து திருப்தியாக தூங்கணும். அரைகுறையாக வந்து உங்களை வந்து யாராவது தூங்கும்போது எழுப்புனாக்கா நீங்கள் எழும்பினா அப்போ வந்து கோபம் வரும். தூங்காமல் நான் நல்லா தூங்கவே இல்லை, அப்போது போராடிக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே புலம்பிக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே எழுந்திருப்பீங்க. அப்படி எழுந்திருக்கவே கூடாது. தூக்கத்திலிருந்து விழிக்கும்போது கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, என்னடா வாழ்க்கை அப்படின்னு நொந்து போகக்கூடாது. திருப்தியாக தூங்கி எழுந்திருக்கும்போது திருப்தியாக எழுந்திருக்கணும், நல்லா தூங்கணும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடு எழுந்திருக்கணும். அப்படின்னா நல்லா தூங்கவும் செய்யணும். ஒரு 7-8 மணி நேரம் தூங்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், முதல் நாள் நைட்டு 9 மணிக்கே நம்ம தூங்க ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா காலைல 4 மணிக்கு இயல்பாக எழுந்திருக்கலாம். இயல்பாக சிரமம் இல்லாமல், போராடாமல், புலம்பாமல், வருத்தப்படாமல், கவலைப்படாமல் எழுந்திருக்கலாம். அந்த அளவு. அதனால் தூக்கத்தை வந்து முழுமையாக திருப்தியாக தூங்கணும். அப்போ தூக்கத்துக்கு எதெல்லாம் இடையூறு, மூளையில் சோர்வு ஏற்படுவதற்கு எதெல்லாம் காரணம், அதை வந்து நம்ம நீக்கணும். அதுதான் வந்து மொபைல் ஃபோன் அதில் ஒரு முக்கியமான காரணம். அதனால் இரவு 7 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு உள்ள மொபைல் ஃபோனே பார்க்கக்கூடாது. மாலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே மொபைல் ஃபோன் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு வேலை இருந்ததுன்னா நீ மொபைல் ஃபோன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மறுநாள் பார்த்துக்கலாம். இரவு 9 மணிக்கு படுத்துடணும். அப்போ தான் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கலாம். ஒரு 7 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்க, 7 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம், அது போதும். நல்லாவும் தூங்கணும். அப்போ தான் திருப்தியாக புலம்பாமல் எழுந்திருப்போம், போராடாமல் எழுந்திருப்போம். அப்போ ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும். ஒரு நாளோட துவக்கம் நல்ல துவக்கமாக இருக்கும்.
புலம்பாமல் போராடாமல் திருப்தியாக நிறைவாக எழுந்திருக்க வேண்டும். ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுட்டு எழுந்திருக்காருல, நிறைவாக வயிறு நிறைஞ்சிருச்சு, நிறைவாக எழுந்திருக்கிறார். அதே மாதிரி அரை குறையாக சாப்பிட்றாரு, வயிறு நிறையிலைங்க, அதுக்குள்ளே என்ன எடுப்புறீங்களே, ஏன் சாப்பாட்டை பிடுங்குறீங்களேன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். அதனால் தூக்கங்கிறது திருப்தியாக தூங்கணும். அதே நேரத்தில் அதிகாலையிலையும் எழுந்திருக்கணும். அதிகாலையில் எழுந்திருக்கிறது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தரும். ஒரு தன்னம்பிக்கை, அதிகாலையில் எழுந்தும்போது ஒரு தன்னம்பிக்கை தரும். அந்த அதிகாலையை அனுபவிக்கணும். அதிகாலை பொழுது அவ்வளோ அமைதியான பொழுது. அதாவது ஒரு 4 மணிலேருந்து அந்த விடியல் வருகிற அந்த சூரிய உதயம் ஆரம்பமாகிற அந்த நேரம், அதிகாலை 4 மணிலேருந்து சூரியன் உதிக்கிற அந்த நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான பொழுது. அந்த நேரத்தில் நம்ம முழிச்சிருந்தோன்னு வச்சுங்க, நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் புலம்பிக்கிட்டும் முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. நல்லா தூங்கிட்டு இருக்கிற நம்மளை இப்படி எழுப்பி உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு புலம்பக்கூடாது, போராடக்கூடாது. சந்தோஷமாக உட்காந்து அந்த இயற்கையை ரசிக்கலாம். உங்கள் மொட்டை மாடியில் ஒரு சேரை போட்டுக்கிட்டு அப்படியே ரசிக்கலாம். அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு மொட்டை மாடியில் ஒரு சேர் போட்டு, நான் இப்போ கூட அப்படி தான் பேசிகிட்ருக்கேன். அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கு அந்த மாதிரி எழுந்து தான் இப்போ நான் அப்படி தான் பேசிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு இயற்கையை ரசிக்கலாம். அப்படியே அமைதியாக உட்காரலாம். அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான உணர்ச்சிகளை தேடணும். வித்தியாசமான உணர்ச்சிகளை தேடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதிகாலையில் எழுந்திரிச்சா பல்லு தான் விளக்கணும், குளிக்க தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இப்படியும் பண்ணலாம். அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த தூக்கம் நல்லா முழுமையாக வெளியேறுகிற வரைக்கும் ஒரு மொட்டை மாடியில் ஒரு சேரை போட்டு அப்படியே உட்காரலாம். அமைதியாக இருக்கும். அப்படியே வானத்தை பார்க்கலாம். அப்படியே வானத்தையோ அப்படியே சுற்றி பார்க்கலாம். சுற்றி என்ன நடக்குது, அந்த இருட்டில் என்ன தெரியுது அப்படியே பார்க்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில் நடந்து போயிட்டு கூட வரலாம். அந்த மாதிரி இந்த இயற்கையை வித்தியாசமான கோணங்களில் பார்க்க வேண்டும். வித்தியாசமான அனுபவங்களை மூளையில் பதிவு செய்ய வேண்டும். இயற்கையை பற்றிய வித்தியாசமான அனுபவங்களை நமது மூளையில் பதிவு செய்ய வேண்டும். வித்தியாசமாக எதையாவது தேடணும். வழக்கமான விஷயத்தை வழக்கமாக ஒன்று அது மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக எதையாவது தேடணும். இரவு 12 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வரலையா, நல்ல பௌர்ணமி இரவா, கையில் ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு அப்படியே போங்க. அந்த சாலையில் நடந்து போங்க. அந்த மாதிரி போயிட்டு கையில் எதுவும் மொபைல் ஃபோன்லாம் வச்சுக்காதீங்க, பணம் எதாவது வச்சுக்காதீங்க. ஏன்னா அதை வேறு திருடிட்டு போயிடுவாங்க. திருட்டு பையன் வேறு. ஆம்பளை யாராக இருந்தாலும் இப்போ வெளியே வர முடியல இரவுலாம். அந்த மாதிரி வாழ்க்கையை வித்தியாசமான கோணங்களில் நம்ம அனுபவங்களை பதிவு செய்ய வேண்டும். வித்தியாசமாக நம்ம பார்க்கணும் இந்த உலகத்தை. மற்றவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரியே பார்த்தோன்னீங்க, நல்லா இருக்குது. வித்தியாசமான தேடல், வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான ரசனை, அது இங்கு வரவேற்புக்கு உரியதாக இருக்கிறது. அப்போ தான் இந்த உலகம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த உலகம் நம்ம வாழ்க்கையை நல்லா ரசிக்கும்படியாக இருக்கும். அதற்கு நம்ம நல்லா தூங்குகிறோம், காலையில் விடிஞ்ச பிறகு தான் எழுந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான அனுபவங்களை நாம் இழக்க வேண்டியிருக்கும். ஒரு அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் அப்படியே நடக்கிறீங்க, அப்படியே உட்காடுறீங்க, சுற்றும் பார்க்குறீங்க, மொட்டை மாடிக்கு போகிறீங்க, அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. பனிமூட்டம், பயங்கர பனிமூட்டம். இன்றைக்கி பயங்கர பனிமூட்டம் திடீர்னால. இப்போ இது அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2023. திடீர்னால நேற்று வரை இல்லாத பனிமூட்டம். சுற்றி ஒன்றுமே தெரில, அந்தளவுக்கு அடர்த்தியான பனிமூட்டம். எப்படி வந்துச்சு எங்கே எதுவுமே தெரில. சுற்றின்னு பார்த்தா எதுவுமே தெரில, கட்டடங்கள் கூட சரியாக தெரில. இந்த மாதிரி எதையாவது வித்தியாசமான அனுபவங்களை பதிவு செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அந்த வித்தியாசமான அனுபவமாக இருந்தாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும். பிறருக்கு இடையூறு ஏற்படக்கூடாது. அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். பிறருக்கு இடையூறு இல்லாத வித்தியாசமான அனுபவங்களை நாம் தேட வேண்டும். அப்போ தான் ரசிப்பாங்க. அது நான் டெய்லி நைட்டு எந்திப்பேங்க, 11 மணிக்கு 1 மணிக்கு எந்திப்பேன், பக்கத்து வீட்டில் எல்லாருமே தூங்கிடுவாங்க, போய் ஏதாவது திருட போயிடுவேன் அப்படின்னா அதுவும் வித்தியாசமான இதுதான். ஆனால் அது மற்றவங்களுக்கு இடையூறு தெரிகிறது. அதை யாரும் ரசிக்க மாட்டாங்க. நைட்டு 2 மணி ஆனால் நான் எங்கேயாவது திருடுறதுக்கு போயிடுவேன், எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவங்களை தேடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னால்
அப்புறம் மற்றவங்க அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமான அனுபவமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ரசனைக்குரியதாகவும் பிறருக்கு இடையூறு செய்யாததாகவும் இருக்க வேண்டும். கேட்பதற்கு அப்புறம் தான் அந்த அனுபவங்களை பற்றி பேசும்போது கேட்பதற்கு இனிமையாக இருக்கணும். நல்லா இருக்குது, ஆர்வமாக இருக்கணும். கேட்குறவங்களுக்கு இது மாதிரி நாமளும் செய்யணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கணும். அதுமாதிரி அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து மின்சாரம் இருக்குது, டார்ச் லைட் இருக்குது. அதனால நான் நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கு எனக்கு தூக்கம் வரலன்னா நான் அப்படி நடந்து போகிறேன். ஓகே. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 அப்புறம் என்ன ஆகும்? அங்கே வந்து மின்சாரம் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது, டார்ச் லைட்டு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அங்கே கிடைக்காது. அப்போது இரவு என்ன பண்ணுவாங்க? இரவு அவங்க அப்போ கூட விழித்து ஒரு இருட்டாக இருந்தால் கூட வீட்டுக்கு வெளியில் வந்து உட்காரலாம். அல்லது ஒரு பௌர்ணமி இரவெல்லாம் அவங்க பயன்படுத்தலாம். பௌர்ணமி இரவை வந்து என்ன பண்ணணும்? பௌர்ணமி இரவில் நீங்கள் முழிச்சிருக்கணுன்னா, எங்கேயா போயிட்டு வரணுன்னா, நடந்து போகணுன்னா ஊர் நிர்வாகத்தின் அனுமதி பெற்று ஊர் நிர்வாகமே அனுமதி கொடுத்துடணும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு என்பது இருக்கணும். இரவில் வந்து நீங்கள் கண்ட மனைக்கு சுற்றக்கூடாது. இரவில் அதுக்கு ஊர் நிர்வாகமே ஒரு பௌர்ணமி இரவு அப்படின்னா நீங்கள் வந்து விழித்திருக்கலாம், என்ன வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க அப்படின்னு கூட ஒரு ஊர் நிர்வாகமே சொல்லிடணும். அந்த மாதிரி ஊர் கட்டுப்பாடு. பௌர்ணமி இரவு வெளிச்சமாக இருக்கும், நல்ல வெளிச்சமாக இருக்கும். அப்போது ஒரு சாலையில் அப்படியே அவங்க நடந்து போகலாம். அந்த கிராமத்தின் அந்த ஊரின் சாலையில் அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வரலாம், ஏதோ விளையாடலாம். அதுமாதிரி வித்தியாசமான அனுபவங்களை ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லோரும் ஒன்றாக கூட்டாக அது தேட வேண்டும். இப்போ நான் சொல்கிறதுனா யாரோ ஒருத்தர் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நைட்டு அப்படி முழிச்சிருக்கிறது, சும்மா அப்படி நடந்து போயிட்டு வர்றது, நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு அப்படி நடந்து போயிட்டு வர்றது, டீ கடைக்கு போகிறது, டீ குடிக்கிறது. இதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் தான், ஒரு 20 கொஞ்சம் பேர் தான் பண்ணுவாங்க, பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. அதனால் ஆனால் வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த ஊரில் வசிக்கிறவங்க எல்லாருமே, அந்த ஊர் நிர்வாகமே சொல்லிடும், இன்றைக்கி பௌர்ணமி இரவு நல்ல வெளிச்சமாக இருக்கும், அதனால் நீங்கள் எதாவது விளையாடலாம், இரவு நேரத்தில் விளையாடலாம் அப்படின்னு ஊர் நிர்வாகமே அப்படி ஒரு விதிமுறையை உருவாக்கிவிடும். ஏன்னா அங்கெல்லாம் கட்டுப்பாடு இருக்குது. இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இரவு 7 மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே அவ்வளோதான், தூங்க ஆரம்பிச்சிடணும், வீட்டை விட்டு வெளியே அங்கங்கே சுற்றக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இரவு 7 மணிக்கு இருட்டாயிடும். அங்கே வந்து டார்ச் லைட்டோ மின் விளக்குகளோ எதுவுமே கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்கும் கிடையாது. அதனால் கையில் தீப்பந்தத்தை பற்ற வச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் அவங்க எங்கேயும் போகவும் முடியாது. ஒரு வேலைன்னா அதுக்கு அவசியம்னா அதை அவங்க செய்வாங்க. அப்படி எதுவும் இல்லாத போது சும்மாலாம் வந்து ஊரில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. இரவு 7 மணின்னா நீ தூங்க ஆரம்பிச்சிடணும். அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் மக்கள் நல்லா தூங்குவாங்க. அதே நேரத்தில் இரவு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அது உன் இஷ்டம், நீ எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு விட்டாக்கா ஒரு அமைதி இல்லாமல் போயிடும். ஒரு மனித குடும்ப வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லாமல் போயிடும். தவறான உடல் உறவுகள் அதிகரித்து விடும், கள்ள தொடர்புகள் அதிகரித்து விடும். இரவு நேரத்தில் வந்து அங்கெல்லாம் மின் விளக்குகள் கிடையாது, இருட்டாக இருக்கும். அப்போ தப்பு பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும், சர்வசாதாரணமாக ஈஸியாக இருக்கும் இரவு நேரத்தில். அப்போது ஊர் நிர்வாகம் வந்து அந்த மக்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். இரவு 7 மணிக்கு மேலே யாரும் வெளியில் போகக்கூடாது, அப்படி வெளியில் போனாலே அது ஒரு குற்றம், தப்பு, அதுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி மக்களை வந்து கட்டுப்படுத்தணும், கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். இன்னும் இரவு நேரத்தில் தனித்தனியாக தான் தூங்கணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தனித்தனியாக தான் தூங்கணும். அவங்கவுங்களுக்கு 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடிசை கொடுக்கப்படும். அந்த குடிசையில் தான் போய் வசிக்கணும். தனியாக படுக்கிறது தான் ஒழுக்கம், தூக்கத்திற்கான ஒழுக்கம். 8 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் தான் தனது அம்மாவோடைய அப்பாவோடைய படுத்துக்கலாம், அல்லது அம்மாவோட படுத்துக்கலாம். 8 வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குடிசை. ஒரு கூட்டு குடும்பம் என்பது ஒரு வளாகத்திற்குள் இருக்க வேண்டும். அந்த வளாகத்திற்குள் இருக்கும் பொழுது அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள 8 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்தனி குடிசை வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ தூங்கும்போது இரவு இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, ஒரே கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, ஒரே ரூமுக்குள்ளே தூங்குறது, ஒரே குடிசைக்குள்ளே 2-3 பேர் தூங்குறது, அதெல்லாம் கிடையாது. தனித்தனியாக தூங்கு. ஏன்னா தூக்கங்கிறது வந்து எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, பிறரால் இடையூறு எதுவும் இருக்கக்கூடாது. தூக்கத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. ஒன்றா தூங்குறது, ஒரே குடிசையில் 3 பேர் தூங்குறது, அது மாதிரிலாம் தூங்கக்கூடாது. அப்போ இரவு நேரத்தில் தூங்க மட்டும் தான் செய்யணும். இரவு நேரத்தில் உடலுறவுலாம் வச்சுக்கக்கூடாது. அதனால் ஒரு இரவு 7 மணிக்கு மேலே
நீங்கள் 7 மணிக்கு மேலே யாரும் யாருடைய குடிசைக்கும் போகக்கூடாது. அவங்கவுங்க குடிசையில் போய் தூங்க ஆரம்பிச்சிடணும். உடல் உறவு என்பது பகல் நேரத்தில் தான் வைக்கணும். வெளிச்சத்தில் தான் உடல் உறவே வைக்கணும். வெளிச்சத்தில் அல்லது குடிசைக்குள்ளே மறைவாக ஒரு தனிமை தேவை உடலுறவு வைத்துக்கொள்வதற்கு. கணவனும் மனைவியும் உடலுறவு வைத்துக்கொள்வதற்கு ஒரு தனிமை தேவை. அது பகலில் தான் உடலுறவு வச்சுக்கணும். இரவெல்லாம் உடலுறவு வச்சுக்கூடாது. இரவு தூங்குவதற்கான நேரம் அது. அந்த நேரத்தில் போய் ஒன்றா தூங்குறது, ஒன்றா படுத்துக்கிறது, கட்டி பிடிச்சி படுத்துக்கிறது, உடலுறவு வச்சுக்கிறது, இது மாதிரி வேறு தூக்கம் கெட்டு போயிடும். அதனால் உடல் ஆரோக்கியம் அங்கே ரொம்ப முக்கியம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனித உயிர்களின் மனுஷங்களோட உயர்வு இந்த உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் கட்டுப்படுத்தணும். அவங்கள வந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும், ஆரோக்கியமாக வாழ வைக்கணும். அதுக்காக தான் இதெல்லாமே. சும்மா பகல் நேரத்தில் 12 மணி நேரம் இருக்குது. அதில் அவங்க எப்போ வேணாலும் உடலுறவு வச்சுக்கலாம். பகல் நேரத்தில் வெளிச்சத்தில் உடலுறவு வைக்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவர் பார்க்கணும். உடலுறவில் அவர்கள் அந்த இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறார்கள். ஒரு ஆண் உடலுறவு பெண்ணை பார்க்கணும். உடலுறவின் பொழுது அவள் எந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்கிறாள், உண்மையிலே இன்பத்தை அனுபவிக்கிறாளா இல்லையா, அவளுக்கு அதில் பார்க்கணும். அவளுக்கு பிடிச்சிருக்கா, போதுமா, இன்னும் எந்த நேரத்தில் அவள் சந்தோஷத்தை அதிகமாக உணர்கிறாள் அப்படிங்கிறத ஆண் கவனித்து உடலுறவு வைத்து கொள்ள வேண்டும். அப்போ உடம்பையும் பார்க்கணும். இருட்டில் போய் நீங்கள் உடலுறவு வைக்கும்போது உடம்பு எதுவுமே தெரியாது. வெறுமனே தடவி தான் உடலுறவு வச்சுக்கணும். அதனால தான் இரவில் வந்து உடலுறவு வைத்து கொள்ளக்கூடாது. பகலில் குடிசையில் தனியாக உடலுறவு வச்சுக்கணும். இரவுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. இரவு என்றால் அது தூங்குவதற்கான நேரம். பகல் என்றால் அது விழித்திருப்பதற்கான நேரம். மத்தியானம் 1 மணி நேரம் தூங்கலாம், அது தப்பு கிடையாது. அது கண்டிப்பாக தூங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டம் அங்கே உண்டு. அந்த நேரத்தில் எல்லாருமே தூங்கணும். தூங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்படின்னா எல்லாருமே அந்த நேரத்தில் தூங்கணும். அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக மக்களுக்கு என்னெல்லாம் தேவை, இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த மாதிரி விதிமுறை போட்டு கட்டுப்படுத்தி மக்களை கட்டுப்படுத்தி அதன்படி வாழச் செய்வார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சட்டங்கள் தேவை. கட்டாயப்படுத்தணும். அப்படி இல்லாமல் நீ மகிழ்ச்சியாக வாழ்வது உன் விருப்பம்பா, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, அது உனது பொறுப்பு அப்படின்னு விட்டாக்கா அதுலேயும் அவங்க வந்து ஏனதானன்னு அவங்கவுங்க விருப்பப்படி வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒற்றுமை தேவை, ஒருவருக்கொருவர் உதவி தேவை. அதனால் இது போன்ற விதிமுறைகள் மூலமாக தான் மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும். கட்டாயப்படுத்தணும். சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தினா தான் மகிழ்ச்சியாகவே வாழ வைக்க முடியும். மகிழ்ச்சிங்கிறது சட்டம் போடணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக வாழணுங்கிற எண்ணம் இருக்கும். அதே நேரத்தில் அதை ஒற்றுமையாக செயல்படணும். மகிழ்ச்சியாக வாழுது. இப்போ விளையாடணும் அப்படின்னா எல்லோரும் விளையாடுவதற்கு ஆள் தேவை. அப்போது இந்த நேரத்தில் நீ விளையாடணும் அப்படின்னா எல்லாருமே விளையாடுவதற்காக விளையாட்டு மைதானுக்கு வந்துடணும். ஒருத்தர் மட்டும் நீ எப்போ வேணாலும் விளையாடலாம், உன் விருப்பம், உன்னுடைய இஷ்டம் போல் நீ எப்போ வேணாலும் விளையாடு அப்படின்னா விளையாடுறதுக்கு ஆள் வேணும்ல. உன் இஷ்டத்துக்கு நீ விளையாடணும் அப்படின்னா உனக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கணும்ல. நீ மட்டும் விளையாட முடியுமா? தனியாக விளையாட முடியுமா? அப்போ ஒரு விளையாட்டு விளையாடுறீங்கன்னா அதுக்கு ஒரு 4-5 பேர் தேவை, ஒரு 10-15 பேர் தேவை. ரெண்டு அணியாக பிரிந்து விளையாடணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு அணிக்கு 10 பேர், இன்னொரு அணிக்கு 10 பேர் தேவை, எதிரணிக்கு 10 பேர் தேவை. அப்போது வந்து ஒரு மோதல், அங்கே ஒரு போட்டி நடக்கும். அப்போ 20 பேர் அங்கே ஒன்று கூடணும். 20 பேர் ஒன்று கூடும்போது தான் அங்கே ஒரு விளையாட்டு நடக்கும். அல்லது ஒரு அணிக்கு 2 பேர், இன்னொரு அணிக்கு 2 பேர், அப்படியும் விளையாடலாம். அப்போ 4 பேர் அங்கே ஒன்று கூடணும். அப்போது தனியாக நம்ம விளையாட முடியாது. நம்ம விளையாடணுன்னா 4 பேரோட உதவி தேவை. அப்போது ஒற்றுமை தேவை. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், இந்த நேரத்தில் விளையாடணும். மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் விளையாடுவதற்கான நேரம் அப்படின்னா அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும். அப்போ தான் வந்து விளையாடுவதற்கு ஆள் கிடைப்பாங்க. அப்படி இல்லைன்னா விளையாடுவதற்கு ஆள் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, விளையாடுற வழக்கத்தையே விட்டுருவாங்க. போடா, தினமும் விளையாடுறதுக்கு ஆளை தேட வேண்டியதாக இருக்குது. நீ வா, அவன் வருவானா, இவன் வருவானா, அவனை போய் கூப்பிடலாமா, இவளை போய் கூப்பிடலாமா, வாரியாடி விளையாடுறதுக்கு வாரியாடி அப்படின்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஆள் தேடுறதே நமக்கு பெரிய டயர்டாக போயிடுது. அதனாலே விளையாடுறதே விட்டுருவாங்க. அதனால் விளையாடுறதுக்கு நமக்கு விளையாடுவதற்கு ஆட்கள் தேவை. அப்போது இந்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லோரும் விளையாடணும். எல்லோரும் மைதானத்துக்கு வந்துடணும். விளையாட்டு மைதானத்துக்கு ஒவ்வொரு தெருவிலையும் விளையாட்டு மைதானம் இருக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் வடிவமைத்த அந்த ஊரின் வடிவமைப்புப்படி ஒவ்வொரு தெருவிலையும் விளையாட்டு மைதானங்கள் இருக்கும். ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகும். கலைப்படைப்புகளை வெளிப்படுத்துவதற்கு அதற்கென ஒரு பூங்காக்கள் இருக்கும். அதுக்கான ஒரு மைதானம் இருக்கும். அங்கே போனால் நீங்கள் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்த வேண்டும்.
அதுக்குன்னு ஒரு நேரமும் ஒதுக்கிடுவாங்க. மாலை 5 மணிலேருந்து ஒரு மாலை 6 மணி வரைக்கும் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான நேரம் அப்படின்னா அங்கே வந்துடணும். எல்லாருமே கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்காக ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து ஒரே மைதானத்துக்குள்ளே வரலாம். ஆனால் விளையாடுறது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக. அந்தந்த நேரம் எப்படி பள்ளிக்கூடத்தில் வந்து பீரியட் அந்த வகுப்பு பாட வேலை பிரிக்கிறாங்கள்ல, காலையில் ஃபஸ்ட் பீரியடு, 2வது பீரியடு, முதல் பாட வேலை, 2வது பாட வேலை அப்படிங்கிறாங்களா, அப்புறம் இடைவேளை அப்படிங்கிறாங்களா, அதே மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். காலையில் நீங்கள் 6 மணிக்கு எழுந்துரு அல்லது 5 மணிக்கு எழுந்துரு. அது கூட ஏதாவது ஒரு விதிமுறை வச்சுருப்பாங்க. ஒரு மணி அடிக்கிற மாதிரி ஒரு தெருவில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் 5 மணிக்கு மணி அடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மணியெல்லாம் நம்ம வந்து மணி அடிக்கிறதுக்கு தேவையான ஒரு பெரிய வட்டு மணி அடிக்கிற ஒரு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பில் அடிப்பாங்களோ அது மாதிரி அங்கே வந்து துருப்பிடிக்காத ஒரு அலுமினிய ஒரு செம்பா வெங்கலத்தில் ஏதாவது மணி கோயிலில் மணி அடிக்கிற மாதிரி, கோயிலில் டிங் டிங்னு அடிக்கிறாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு மணி வச்சிடணும். காலையில் 5 மணிக்கு டிங் டிங்னு அடிச்சிடணும். எல்லோரும் எழுந்திருக்கணும். இரவு 7 மணிக்குள்ளே எல்லோரும் படுக்க போயிடணும். அப்போ 7 யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தலை. காலைல 5 மணிக்கு நீ எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கஷ்டப்படுத்தலை. ஏன்னா இரவு 7 மணிக்கே படுத்துடணும். ஒரு மணி அடிச்சிருவாங்க. இரவு 7 மணிக்கு ஒரு மணி அடிச்சிருவாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லோரும் குடிசைக்குள்ளே போயிடணும். அவங்கவுங்க குடிசைக்குள்ளே போயிடு. அதுக்கப்புறம் வெளியில் சுற்றாத. இந்நேரத்தில் இங்கே யார் சுற்றுறா அப்படின்னு. அப்போ நீ இரவு இந்த மாதிரி கட்டுப்பாடுகளே இல்லைன்னா இரவு 8 மணிக்கு என்ன பண்ணுவான், ஒருத்தன் அந்த தெருவில் நடப்பான். அங்கே போவான், இங்கே போவான். அங்கே ஒரு பொம்பளை சத்தம் கேட்கும், இங்கே ஒரு ஆம்பளை சத்தம் கேட்கும். அப்போ மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இந்நேரத்தில் யார், இரவு 8 மணி ஆகுது, இந்நேரத்தில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இந்நேரத்தில் அங்கே ஒரு ஆள் போயிட்டுருக்காரு, யாராக இருக்கும்? 2 பேர் போகிற மாதிரி இருக்க, யாராக இருக்கும்? ஏன்னா அங்கெல்லாம் வெளிச்சம் கிடையாது. இருட்டில் 2 பேர் போகிறாங்க. குசு குசுன்னு சத்தம் கேட்குது. பொம்பளை சத்தமும் ஆம்பளை சத்தமாக தான் கேட்குது. யாரோ கள்ளத்தனமாக உடல் உறவு வைக்கிறதுக்காக போகிறாங்க போல்க. அப்போது இது வந்து ஒரு இரவு நேரத்தில் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது. யாராக இருக்கும்? அங்கே வேறு தனித்தனியாக தூங்கணும். அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், ஒருவேளை நம்ம பொண்டாட்டியாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லி போய் அவள் தூங்குற அந்த குடிசைக்குள்ளே போய் பார்ப்பா. அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஓஹோ, நல்ல வேலை நம்ம பொண்டாட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எங்கேயாவது ஒரு ஆம்பளை சத்தம் கேட்டுச்சுன்னா யாரோ ஒரு ஆம்பளை அப்படி போகிற மாதிரி இருக்குது, நம்ம புருஷனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை என்ன பண்ணுவான், உடனே விறுவிறுன்னு அவள் புருஷன் இருக்கிற குடிசைக்கு போய் அவங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். நல்ல வேலை நம்ம புருஷன் இங்கே தான் இருக்கான், அதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையற்ற இடையூறுகள்லாம் ஏற்படக்கூடாது. இரவு 7 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு பெல் இருக்கும். ஒவ்வொரு ஊரில் 30 தெருக்கள் இருக்கும். ஒரு மிகப்பெரிய பெல் வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வச்சுக்கணும். அதாவது இந்த மாதம் மணி அடிக்கிற வேலையை ஒரு குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அந்த மாதிரி சுழற்சி முறையில் அந்த பணியை செய்ய வேண்டும். இவர் தான் எப்போது மணி அடிப்பார், பெல்லு இவர் வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. எல்லார் வீட்லேயும் ஒரு பெல்லு வச்சுருக்கணும். ஒரு பெரிய ஒரு பெல்லு. அதே இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. அது எந்த மணினாக்கா அந்த இந்து கோயிலில் அடிப்பாங்கள்ல ஒரு மணி, அது கிறிஸ்தவ கோயிலே அடிப்பாங்க. ஆலய மணி மாதிரி அடிப்பாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். பெரிய அளவில் தேவையில்லை. ஒரு பெல் அடித்தா ஒரு தெருவில் கேட்டால் போதும். ஒரு பெல் அடித்தாக்கா ஒரு தெருவுக்கு கேட்டால் போதும். அது ஒவ்வொருத்தரும் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு இந்த பெல்லுங்கிறது தேவை. எப்படி பள்ளிக்கூடத்துக்கு பெல் இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்த முடியாதோ, மணி அடிக்கிறாங்கல்ல, மணி அடித்தா தானே அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும். அந்த பாட வேலை முடிஞ்சவொடனே மணி அடிப்பது. அது மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பாட வேலை போன்று தான் பிரித்து வச்சுருப்பாங்க. காலையில் 7 மணிக்குள்ளாக 5 மணிக்கு எழுந்திருக்கணும். ஒரு பெல் அடிப்பாங்க. 5 மணிக்கு எழுந்து நீ என்ன பல் விளக்கு, குளிச்சிரு, இப்போ உடற்பயிற்சி செஞ்சிரு. பெல் அடித்தாச்சுன்னா எல்லோரும் எழுந்திருப்பாங்க. எல்லோரும் எழுந்திருக்கும் போது எல்லாருக்குமே எழுந்திருக்கணுங்கிற உணர்வு வரும். நாம் மட்டும்தான் எழுந்திருக்கிறோம், எல்லாருமே தூங்குறாங்க அப்படின்னா தான் நமக்கு போர் அடிக்கும். ஒரு போராட்டமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். என்னடா எல்லோரும் சந்தோஷமாக தூங்குறாங்க, நாம் மட்டும் முழிக்க வேண்டியதாக இருக்கே, 4 மணிக்கே நாம் முழிச்சிருக்கிறோமே, எல்லாருமே தூங்குறாங்க அப்படிங்கிற. அப்போ எல்லோரும் முழிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே ஈஸியாக முழிச்சிருவாங்க. எல்லாரையும் எழுப்பணுன்னா ஒரு பெல் அடிச்சிடணும். அதில் ஒவ்வொரு வீட்லேயுமே பெல் அடிக்கலாம். 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னு உனக்கு தோணுதா, ஒரு பெல் அடிச்சிரு. அதனால் இப்போவே பெல்லெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. 2040க்குள்ளே
ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல வெண்கல பெல்லு வாங்கி வச்சுக்கோங்க. வெண்கலத்தால் ஆன உடையக்கூடாது உறுதியான பெல்லு அதை உருவாக்குங்க. பாருங்கள், அப்போ எத்தனை கோடி வெண்கல பெல்லுகளை நம்ம வாங்க வேண்டியிருக்கு, சேகரிக்க வேண்டியிருக்கு. வெண்கலம் இருக்குல்ல, இப்போ நம்ம சேர்த்து வச்சுருப்போம் சட்டிப்பானை அப்படின்னு நிறைய சேர்த்து வெண்கல உலோகம் இருக்குல்ல, இப்போ எடுத்து தேவைக்கு பயன்படுத்திக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா 2040 அப்புறம் வெண்கலத்தெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த உலோகங்களை எல்லாம் யாரும் தயாரிக்க மாட்டாங்க, உற்பத்தி பண்ண மாட்டாங்க, எல்லாமே இப்போ நம்ம வச்சுக்கிட்டால் தான் உண்டு. இப்போ எடுக்கிறது தான். அதுக்கப்புறம் மனுஷங்க மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள், கடினமான வேலைகளெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால் இப்போவே உங்கள் தேவைக்கு இந்த பெல்களெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பெல்களெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லோரும் ஒவ்வொரு மணிகளை வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசு, ஒரு அடி உயரம்னு வச்சுக்கலாமா? 1 அடி உயரம், அல்லது உங்கள் கை ஒரு ஜான் அந்த அளவு உயரம், 1 அடி உயர பெல்லுகளை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு சின்ன பெல்லு பெரிய பெல்லு கூட வச்சுக்கலாம். ஒரு பெல் அடித்தாக்கா காலையில் ஒரு 5 மணிக்கு பெல் அடித்தா எல்லோரும் எழுந்திரிச்சிக்கணும். 5 to 7 மணிக்கு திரும்ப ஒரு பெல் அடிப்பாங்க. இந்த இடப்பட்ட 5 மணிலேருந்து காலை 7 மணிக்குள்ளே நீங்கள் குளிச்சிருக்கணும். பல் விளக்கி பல் எல்லாம் காலை கடன் எல்லாமே முடிச்சுருங்க. முடிச்சுட்டு உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சு முடிச்சிருங்க. யோகாசனம் செஞ்சு முடிச்சிருங்க. 7 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. 7 மணிக்கு ஒரு பெல் அடித்த உடனே நீங்கள் வயலுக்கு போயிடணும், விவசாயம் பண்ணுறதுக்காக போயிடணும். 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அந்த விவசாய நிலத்தில் உங்களுக்கு வேலை, பசியோடு வேலை பார்க்குறீங்க. 10 மணிக்கு அப்புறம்தான் நீங்கள் அந்த விவசாய நிலத்தில் இருக்கும்போது நீங்கள் திட உணவுகளை சாப்பிடக்கூடாது. திரவ உணவுகளை தண்ணி குடிச்சிக்கலாம். திட உணவுகளை சாப்பிடாதீங்க. ஏன்னா கடமை செஞ்சுட்டு தான் பலனை அனுபவிக்கணும். விவசாய நிலங்கிறது நம்ம உணவை தேடுகிற ஒரு முயற்சி. காலையில் 10 மணி வரைக்கும் பசியை தாங்குங்க. பசியை தாங்குவதற்கான ஒரு பயிற்சி அது. ஒன்றும் செத்து போயிட மாட்டோம். இப்போ காலையில் 10 மணி வரைக்கும் சாப்பிடாமல் வேலை பார்க்கணும். அப்போ என்ன ஆகுன்னா, நல்ல ஒரு கோபம் இருக்கும், ஒரு பசி இருக்கும். பசி இருந்தால் தான் கோபம் இருக்கும். அந்த பசி இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய தோணும். ஏன்னா விவசாயங்கிறது உணவை தேடுகிற ஒரு முயற்சி தான் விவசாயம். பிற உயிரினங்கள் நேரடியாக உணவை தேடும், நம்ம என்ன பண்ணுறோம், உற்பத்தி பண்ணி அதை சாப்பிட்றோம். ரெண்டும் ஒன்று தான். அதனால் பசியோடு அந்த வேலை செய்யணும். காலையில் மட்டும் இந்த விதிமுறை, காலை 10 மணிக்குள்ளாக யாரும் திட உணவுகளை சாப்பிடக்கூடாது. திரவ உணவுகளை சாப்பிடலாம். தேநீர் குடிக்கலாம், டீ போட்டு குடிக்கலாம், அப்புறம் ஏதாவது மூலிகை டீ போட்டு குடிக்கலாம், அப்புறம் தண்ணி குடிக்கலாம், பால், மோர் ஏதோ ஒன்று சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம். ஆனால் 10 மணிக்கு மேலே தான் நீங்கள் திட உணவுகளை சாப்பிட்ணுங்கிறது ஒரு விதிமுறை அந்த ஊரில் கடைபிடிக்கப்படும். விவசாய நிலத்தில் யாரிடமும் உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. விவசாய நிலங்கிறது ஒரு பகுதி. அது அங்கே வீடுகள்லாம் இருக்காது, குடியிருப்புகள்லாம் இருக்காது. ஒரு குடியிருப்பு தனியாகவும் குடியிருப்பு பகுதி தனியாகவும் விவசாய நிலங்கிறது தனியாகவும் இருக்கும். அது ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டாலே யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, யாருக்கிட்டையும் உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, யாரையும் பார்க்க கூட செய்யக்கூடாது. அந்த தொழிலுங்கிறது அன்பு, பாசம், உறவுமுறைக்கு இடமில்லாத ஒரு பகுதி. அங்கே போயிட்டு அன்பு காதலிப்பது, உட்கார்ந்து காதலிப்பது, தொட்டுக்கிட்டு போகிறது, ஒருத்தர் தோளில் கை போடுறது, முத்தம் கொடுக்கறது, உணவை பகிர்ந்து கொள்வது, இதெல்லாம் அந்த இடத்துக்கு போனால் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்திடும். பேசிக்கிட்டே போகிறது, பேசிக்கிட்டே வேலை பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் பேசணுங்கிற அவசியமே இல்லை. அந்த பேசிக்கிட்டே வேலை பார்க்கக்கூடாது. ஏன்னா பேசணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அது அப்போ பேசவே கூடாது. அப்படின்னா என்ன பண்ணும், அப்போ அந்த அளவுக்கு எளிதான தொழில் அது. பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற தொழில் இருக்குல்ல, உணவு உற்பத்தி. காலை 7 மணிலேருந்து காலை 10 மணி வரைக்கும் அவங்க ஒரு தொழில் செய்வாங்க. உணவு உற்பத்தி, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன், மோர், பால், தயிர், இதுதான் உணவு. இதை உற்பத்தி செய்கிற வேலை தான் விவசாய பகுதியில் நடக்கும். அதை செய்கிறதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் பேசணுங்கிற அவசியம் இல்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை. தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு 8 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தருக்கு 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருவாங்க. அவங்கவுங்களுக்குன்னு உள்ள விளைநிலங்கிறது ஒவ்வொருத்தருடைய கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடியே இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக நீள் வரிசையில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் ஒரு நீளமாக ஒரு வரிசையில் இருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடியும் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான விளைநிலங்கள் மொத்தம் 32 ஏக்கர் கொடுக்கப்பட்டிருக்கும். 16 பேருக்கு தேவைப்படும். ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருப்பாங்க அதிகபட்சமாக.
எப்போவுமே அந்த 16 பேர் தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக ஒரு பெண் வந்து தனது வயிற்றில் 2 பிள்ளைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளக்கூடாது. 2 குழந்தைகளுக்கு கீழும் பெற்றுக்கொள்ளக்கூடாது, 2 குழந்தைகளுக்கு மேலும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இது அங்கே உள்ள ஒரு விதிமுறை. அப்படி இருந்ததுன்னா மக்கள் தொகை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சமாக 16 பேர் தான் இருப்பாங்க. அதற்கு அதிகமாக இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்திற்கு 16 பேருக்கு தேவையான விளைநிலங்கள் மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம் நம்ம அங்கே முன்கூட்டியே கொடுத்துருவோம். 8 வயசுக்கு மேலே விளைநிலத்தை அவங்க கையில் ஒப்படைப்போம். இன்னிலேருந்து இது உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு தயாராகவே இருக்கும். விளைநிலம் தயாராகவே இருக்கும். அதனால் வந்து மக்கள் தொகையில் ஏற்ற இறக்கம் ஏற்படாது. எப்போதும் அந்த எண்ணிக்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வந்து 32 ஏக்கர் போதும் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு. என்றைக்குமே வந்து அதில் வந்து பற்றாக்குறை ஏற்படாது. நீ வந்து மனம் போல் நீ பிள்ளைய பெற்றுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு குடும்பம் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு 4-5 பிள்ளை பெற்றுக்கிட்ட அப்படின்னா அப்போது உனக்கு வந்து நிலையாக ஒரு இடத்துல வசிக்க முடியாது. உனக்கு நில பற்றாக்குறை தேவைப்படும். உனக்கு விவசாய நிலம் கிடைக்காது. விவசாய நிலத்தில் வந்து உனக்கு பற்றாக்குறை ஏற்படும். அப்போ நீ என்ன பண்ணணும், உன் வீட்டை காலி பண்ணிட்டு ஊருக்கு வெளியில் எங்கேயாவது நிலம் கிடக்குதா, அப்போ அங்கே போய் நீ விவசாயம் பண்ணணும். அப்போ உன் குடும்பத்தை நீ பிரிஞ்சிருவ. உன் குடும்பத்தை விட்டு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உன் குடும்பத்தை விட்டு வெகு தொலைவில் போயிடுவேன். அது மாதிரி பிரியக்கூடாது. குடும்பமாக வாழ வேண்டும். கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்கு 2 குழந்தைங்க மட்டும்தான் பெற்றுக்கணும். அதுக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது. பெற்றுக்கிட்டாக்கா உனக்கு விவசாய நிலம் கிடையாது. வேணால் ஊரை விட்டு எங்கேயா ஓடி ஒளிஞ்சுப்போ. விதிமுறையை மதிக்காத உனக்கு இதுதான் தண்டனை. இல்லைன்னா சண்டை போட்டு உனக்கு அதான் வாழ்க்கையே நாசமாக போயிடும். மனித வாழ்க்கையே நாசமாக போயிடும். ஒரு விதிமுறையை மதிக்கணும். விதிமுறை எதுக்காக உருவாக்கப்படுகிறது அப்படின்னா அது மக்களுடைய மகிழ்ச்சிக்காக தான் விதிமுறை உருவாக்கப்படுகிறது. அதை மதிக்கலைன்னா அதை விட அந்த விதிமுறையில் கவனமாக இரு. அதை மதிக்கலைன்னா என்ன, அதை விட உனக்கு என்ன அவ்வளோ பெரிய வேலை? இதை விட அற்புதமான விதிமுறை இருக்க முடியுமா? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுடைய பின்பற்றுகிற நான் சொல்கிறேன், அந்த வீடியோக்கள் நிறைய விதிமுறை சொல்கிறேன். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவே இந்த விதிமுறைகள் உருவாக்கப்படும். அவர்கள் நலனுக்காகவே அவர்களுடைய உரிமைகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், சுதந்திரம் எல்லாத்தையும் பாதுகாக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த விதிமுறை உருவாக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அதையும் நீ மீறுற அப்படின்னா உனக்கு வந்து அப்போ உனக்கு கெட்ட எண்ணம் தானே அது. உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விதிமுறை உருவாக்குறாங்க. உனக்கு நல்லது செய்யணும், நீ ஏற்றுக்கணும். எதை சொன்னால் நீ ஏற்றுப்பியோ அந்த விதிமுறையை தான் உனக்கு நான் கொடுக்குறோம். அதனால் விதிமுறை மீறினா அழிவு தான். விதிமுறைக்கு உட்பட்டு நடந்தால் தான் அது உனக்கு மகிழ்ச்சி. விதிமுறையை மீறினாக்கா அழிவு தான். நம்ம ரோட்டில் நடக்கிறோம், ஓரமாக போனால் தான் நமக்கு பாதுகாப்பு. சும்மா குறுக்கும் மடுக்கும் ஏனா தானன்னு போனோன்னாக்கா அழிவு தான். ஒரு சின்னதாக ஒரு விதிமுறை மீறல் அது பெரிய அழிவை ஏற்படுத்திடும். தண்டவாளத்தில் ஓடின வரைக்கும் தான் அந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். தடம் புரண்டுச்சுன்னா கவுந்துட வேண்டியதான். அந்த தண்டவாளத்துலேருந்து அந்த சக்கரம், ரயில் சக்கரம் தடம் விலகிடுச்சுனாலே போதும், தடம் புரண்டுருச்சுனாலே போதும், தடம் மாறிடுச்சுனாலே போதும், அவ்வளோதான், அந்த ரயிலே கீழே விழுந்துடும். அதனால் விதிமுறைகளை வந்து கரெக்டாக கடைபிடிக்கணும். எதை ஏற்றுப்பாங்க மக்கள், அதை அப்படித்தான் நான் ஒரு விதிமுறை உருவாக்கியிருக்கேன். அவங்க இப்படிப்பட்ட விதிமுறை தான் உருவாக்குவார்கள் என்பதை இந்த விதிமுறை வந்து நான் உருவாக்கின விதிமுறை வந்து எல்லாத்துக்கும் போய் சேருமா? அப்படி இருக்கும்போது இந்த விதிமுறை தான் அவங்க பின்பற்றுவாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரியும் இந்த இப்படித்தான் அவர்கள் விதிமுறையை உருவாக்குவார்கள். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் உருவாக்கின விதிமுறை தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் உருவாக்கினால் அந்த விதிமுறை இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்கும். ஏற்றுக்கொள்கிற விதிமுறைகளைத்தான் உருவாக்குவார்கள். எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற விதிமுறைகளைத்தான் அவர்கள் உருவாக்குவார்கள். அங்கே வந்து ராஜா கிடையாது, மன்னராட்சிலாம் கிடையாது. மன்னராட்சி, மயிராண்டி ஆட்சிலாம் அங்கே கிடையாது. அங்கெல்லாம் மக்களாட்சி. மக்கள் தான் ஆட்சி செய்வார்கள். ஒரு விதிமுறையை மக்கள் அனைவருமே ஒன்று கூடி முடிவெடுப்பார்கள். சுழற்சி முறையில் அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அனைவருமே ஆட்சி செய்வார்கள். பெண்கள் மட்டும்தான் ஆட்சி பொறுப்புங்கிறது. அதில் வந்து அனைவருமே என்ன ஒன்று ஆண்கள் பெண்கள் நினச்சிடாதீங்க. பெண்கள் தான் ஆட்சி செய்வார்கள். ஆட்சி அதிகாரம் பெண்களிடம்தான் இருக்கும். பெண்களின் ஆதிக்கம் நிறைந்த வாழ்க்கை அது. சுழற்சி முறையில் அனைத்து பெண்களுமே, ஒரு பெண் பிறந்துட்டாலே அவளுக்கு வந்து அந்த ஊருக்கு தலைவியாக ஆவதற்கான தகுதி கிடைத்து விடுகிறது. அவளை தேடி வரும். பிறந்துட்டாலே போதும், கௌரவ பதவி மாதிரியும் அது இருக்கும்.
ஒரு ஊரை ஒரு நேரத்தில் ஒரு 300 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். ஒரு ஊரை வந்து ஒரு நேரத்தில் 300 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்கும். ஒரு ஆட்சிக்கான காலம் என்பது ஒரு மாதம். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலேருந்தும் ஒரு பெண் வருவாள். வந்து அப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் 300 பெண்கள் இருப்பாங்க. 300 பெண்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒரு ஊரை ஒரு மாதம் முழுவதும் ஆட்சி செய்வார்கள். அப்புறம் அடுத்த மாதம் என்பது இன்னொரு பெண் இன்னொரு பெண் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்து வருவாள். அவள் வந்து அடுத்த மாதத்தில் அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள். ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்கு 300 பெண்களா அப்படின்னு நீ கேட்குறீங்க. ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்வதற்கு ஒரு பெண் அப்படின்னா, ஒரு குடும்பங்கிறது சின்னது, ஒரு ஊருங்கிறது பெருசு. அப்படி இருக்கும்போது 300 பெண்கள் ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்கு தேவை. அதே நேரத்தில் எல்லாருக்குமே அந்த ஆட்சி, நானும் இந்த ஊரின் தலைவியாக இருப்பேன், அது எனக்கு கொடுக்கப்படுகிற, நான் இந்த ஊரில் நான் பிறந்திருக்கேன், இந்த மண் வந்து இது என்னுடைய மண், அப்போ இந்த ஊரை ஆட்சி செய்வதற்கு எனக்கு ஒரு உரிமை இருக்குது. அது தார்மீகமாக எனக்கு வந்தே தீர வேண்டிய ஒரு உரிமை. அதை வந்து நான் தேர்தல் வச்சு ஓட்டு கேட்டு 4 பேர் காலில் கையில் உளுந்து தான் எனக்கு அந்த உரிமையை நான் பெறணுமா? அது என்னை தேடி தானாக வரணும். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆட்சி அதிகாரத்துக்கு சண்டைலாம் போட மாட்டாங்க. ஏன்னா அங்கே பணம் என்னும் நடைமுறையே கிடையாது. வரிங்கிற நடைமுறையே கிடையாது. மக்கள் வரி பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. அதனால் ஆட்சி அதிகாரத்துக்கு சண்டை போட்டு ஆட்சி அதிகாரத்தை வைத்து யாரும் ஆடம்பரமாலாம் வாழ முடியாது. அங்கே ஆடம்பரங்கிறதே கிடையாது. பணங்கிற நடைமுறையே கிடையாது. தங்கம், நகை, பணங்கிறதே கிடையாது. ஆட்சின்னா என்ன? அது ஒரு பொறுப்பு, அவ்வளோதான். அது ஒரு பொறுப்பு, அவ்வளோதான். ஒரு கௌரவம், ஒரு பதவி, அவ்வளோதான். இன்றைக்கி ஏன் ஆட்சி அதிகாரத்துக்கு சண்டை போடுறாங்கன்னா, அங்கே கஜானா இருக்குது, மக்கள் வரி பணம் அங்கே குவிஞ்சு கிடக்குது. அங்கே ஆட்சி செய்பவர்களுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இருக்குது. இன்றைக்கி ஒரு கவர்னர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு மாளிகை இருக்குது. ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு சொகுசு இருக்குது. சொகுசான வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது. ஒரு பங்களா முதலமைச்சருக்குன்னு ஒரு பங்களா கொடுப்பாங்க. அவருக்குன்னு கார் கொடுப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. யார் அங்கே அப்படின்னா போதும் 10 பேர் வந்து நிற்பாங்க. எனக்கு டீ கொண்டு வா, குடிக்க தண்ணீர் கொண்டு வா, இப்பொழுது நான் தூங்க வேண்டும், யாரையும் என்ன தொந்தரவு, இப்போ தூங்குகிற, அதனால் யாரையும் வந்து ஃபோன் எதுவும் வந்தால் நீ இப்போ எடுக்காத, இப்படி எல்லாத்தையும் வந்து செய்கிறதுக்கு 4-5 ஆட்கள் கிடைப்பாங்க. இதுக்கெல்லாம் இந்த மரியாதைக்கு ஆசைப்பட்டு தான் எல்லாருமே ஆட்சி செய்வதற்கு போட்டி போடுறாங்க. நிறைய வரி பணம் இருக்கும், கோடி கணக்கில் அந்த கஜானா இருக்கும். அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம், ஏமாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு அவ்வளோ பேர் போராடுறாங்க. கையில் காலெலாம் ஒழுகுறாங்க, தாய்மார்களே ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சி அதிகாரத்துக்காக யாரும் வந்து அடிச்சுக்கலாம் மாட்டாங்க. கொடுக்கலை, அது வந்து அது எல்லாருக்குமே கொடுத்துடலாம். அப்போ எல்லாத்துக்குமே அதை வந்து கொடுத்துடலாம். கொடுக்கலன்னா அவங்க கோவப்படுவாங்க, விட மாட்டாங்க. நீ மட்டும்தான் தலைவரா, நாங்கள்லாம் தலைவியாக இருக்க முடியாதா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. நீ என்ன ராஜாவா, நீ மன்னர் பரம்பரையா, வருஷம் உன் தலைமுறை மட்டுமே, உன் குடும்பம் மட்டுமே இங்கே வந்து நொட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன, நாங்கள்லாம் மனுஷன் கிடையாது நீ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து பணபலம்லாம் இல்லாதனால அங்கே வந்து இந்த தலைமுறையாக மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, ராஜ பரம்பரை, அது அந்த வம்சம், ராஜ வம்சம், ஆண்ட பரம்பரை, அதெல்லாம் அங்கே கிடையாது. மக்களாட்சி அங்கே நடைபெறுகிறது. அதனால் ஒரு முடிவை வந்து மக்கள் தான் எடுப்பாங்க. எல்லோரும் ஏற்றுக்கிட்டால் தான் அங்கே சட்டமே வரும், நடைமுறைப்படுத்தப்படும். பெரும்பாலானவர்கள் ஒரு சட்டம் போடுவாங்க. என்னென்னா, காலை 5 மணிக்கு காலை 5 மணிக்கு ஒரு பெல் அடிப்போம் அப்படின்னு அவங்களே ஒரு சட்டம் போடுவாங்க. எல்லோரும் எழுந்திருக்கணும். இரவு 7 மணிக்கு ஒரு பெல் அடிப்போம், நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடணும், போய் குடிசைக்குள்ளே, வெளியிலலாம் சுற்றக்கூடாது. அதே மாதிரி இரவு 7 மணிக்கு, இன்றைக்கு பௌர்ணமி என்பதால் பௌர்ணமி தோறும் நீங்கள் இரவு விழித்திருப்பதற்கு உங்களுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி, அப்புறம் மறுநாள் வந்து நீங்கள் காலையில் எந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, காலையில் எழுந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மறுநாள் உங்களுக்கு விடுமுறை, அப்படி ஒரு முடிவெடுத்து சொல்லிவிடுவாங்க. அதன்படி அவங்க வந்து ஒரு பெல் அடிப்பாங்க. இந்த முடிவெல்லாம் ஊர் கூடி எடுப்பாங்க. சிலர் இல்லைங்க வேண்டாம், எதுக்கு இந்த பௌர்ணமி வேண்டாம், இன்றைக்கி மழை காலம் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கலைன்னா அந்த முடிவை கைவிட்டுருவாங்க. இந்த மாதிரி எந்த முடிவும் மக்களே முடிவெடுப்பா, அதான் மக்களாட்சின்றது.
அதனால் அங்கே வந்து சர்வாதிகாரங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. ஜனநாயகம் தான் அது, மக்கள் நாயகம். அதனால் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மீண்டும் இந்த அரச பரம்பரை மன்னர் பரம்பரைலாம் வந்து தொலைச்சிருமோ அப்படின்னு பயப்படாதீங்க, வரவே வராது. அதனால் அதெல்லாம் வந்து நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நம்ம வந்து கைவிடப்பட்ட நடைமுறை தான் இந்த மன்னர் பரம்பரை, ராஜ பரம்பரைலாம். அவர் என்னோ பெரிய இவர் மாதிரி ராஜாவான், அவருக்கு இளவரசியான், அவர் இளவரசி, இளவரசன், அப்புறம் அவருக்கு ஒரு பிள்ளை பிறப்பும். அவங்கெல்லாம் என்னவோ வானத்துலேருந்து வந்த மாதிரி, மற்றவங்கெல்லாம் வந்து என்ன. அப்போ எவ்வளோ அநியாயமான நடைமுறை பாருங்கள். அந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் எந்த ஒரு முடிவையும் மக்களால் தான் எடுப்பாங்க. மக்கள் இப்படிப்பட்ட விதிமுறைகள் தான் அங்கே இருக்கும் நான் இன்றைக்கி யோசிக்கிறேன். நாம் எடுக்கிற முடிவை தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும் நான் சொல்லலை. அவர்கள் எடுக்கிற முடிவு இப்படித்தான் இருக்கும், அவர்கள் உருவாக்குகிற விதிமுறைகள் நான் சொல்வது போன்று தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் அவர்களுடைய இயல்பில் நான் இருக்கிறேன். மனித நிலையில் முழுமை இழந்த முதல் மனிதன் என்கிற அந்த தகுதியை நான் பெற்றதால் எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த தலைமுறையினர், அந்த மக்கள், அவர்களுடைய இயல்பு, எதிர்காலத்தில் இனிமே பிறக்கிறவருடைய குழந்தைகளுடைய இயல்பு எப்படி இருக்கும், எப்படி வாழ்வார்கள், என்ன எதிர்பார்ப்பார்கள், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காலையில் 7 மணிலேருந்து காலை 10 மணி வரைக்கும் தொழில் செய்கிறது பாட வேலை. 10 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. எல்லோரும் விளைநிலத்துலேயும் ஒரு பெல் வச்சுருக்கணும். விளைநிலத்தில் வேலை செய்கிறாங்க, அவங்கவுங்க பெல் அடிச்சுட்டு அவங்களே பெல் அடிச்சுட்டு போயிடணும். இப்போ பெல்லுங்கிறது வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. காலையில் 5 மணி ஆச்சுன்னா எல்லாருமே ஒருத்தர் பெல் அடித்தா அதை கேட்டு எல்லாருமே போய் அடிச்சிக்க வேண்டியதான். அப்புறம் காலைல 7 மணிக்குள்ளே நீ உடற்பயிற்சி, கழிவுகளை குளிச்சுட்டு எல்லாம் இப்போ திரும்ப எல்லாது வயல்வெளியில் உழைச்சிட்டு போய் கூட குளிக்கலாம். அது பிறகு கூட குளிச்சிக்கலாம். 7 மணிக்கு என்ன பண்ணணும், வயல்வெளியில் போய் விவசாய வேலையெல்லாம் பார்த்துட்டு, அங்கே ஒரு மாடு ஒரு ஆடுலாம் இருக்கும். அதில் ஏதாவது பால் கறந்துட்டு, ஆடு பால் கறந்துட்டு, அதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு ஏக்கர் விளைநிலம். மாடெல்லாம் எப்படி வளர்ப்பாங்கன்னா அதுக்கு தனியாக 1 ஏக்கர் விளைநிலம், சுற்றி நல்ல வேலி, பசுமை வேலி. அது எங்கேயும் வெளியில் எங்கேயும் போக முடியாது. அதுக்குள்ளே அது சுதந்திரமாக இருக்கும். அதை நீங்கள் கட்டி போடணுங்கிற அவசியமே இல்லை. அந்த வேலியை தாண்டி அது வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு உறுதியான ஒரு வேலியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வரிசையாக பனைமரங்களை நடலாம். குட்டை பனைமரங்களை உருவாக்குங்க. ஏன்னா பனைமரம்னாலே உயரமாக தான் இருக்குது. குட்டையாக இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து நம்ம பலன்களை பெற முடியும், பதநீரை இறக்க முடியும். உயரமான பனைமரத்தில் ஏறி கீழே விழுந்து எதுக்கு அதெல்லாம் ஏற மாட்டாங்க. உயரமான பனைமரத்துலலாம் ஏற மாட்டாங்க. அதனால் குட்டையாக இருந்தால் மட்டும்தான் பனைமரத்தில் ஏறுவாங்க. அதனால் குட்டையான பனைமரங்களை வரிசையாக நட்டுடணும். குறிப்பிட்ட இடைவெளியில் நெருக்கமாக நட்டுவிட வேண்டும். நெருக்கமாக நட்டுட்டோன்னா சிறிய இடைவெளி இருக்கும். ஒரு பனைமரத்துக்கும் இன்னொரு பனைமரத்துக்கும் சிறிய இடைவெளி. அதில் ஏதாவது ஒரு செடி, ஒரு உறுதியான செடி, பசுமையான வேலிகள், மதில் சுவரை போன்ற பசுமையான வேலிகளை உருவாக்கிவிட்டால் உள்ள ஒரு ஏக்கர் நிலம், 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுது. 1 ஏக்கரில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இது மாதிரி இதை உற்பத்தி பண்ணுறதுக்குன்னு 1 ஏக்கர். இன்னொரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா கால்நடைகள், 1 மாடு 1 ஆடு, அப்புறம் ஒரு கோழி, 2-3 கோழி. ரொம்பவும் வளர்க்கக்கூடாது. அதை அந்த 1 ஏக்கரில் சுதந்திரமாக நீங்கள் விட்டுருங்க. அதில் நிறைய புல் இருக்கும், அதுலேயும் மரங்கள் இருக்கும். அதுலேயும் ஏதாவது மரங்கள் இருக்கும். அந்த 1 ஏக்கரில் வெறுமனே புல் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மரம் இருந்தால் நிழல் வந்துடும், நிழல் வந்தால் புல் வராது. இப்போ மாடை மாட்டுக்கோ ஆட்டுக்கோ நமக்கு தீவனம் தேவை. அதுக்காக மாட்டையும் ஆட்டையும் போயிட்டு அதுக்கு தீவனத்துக்காக நம்ம அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. இயற்கையாகவே அந்த 1 ஏக்கர் நிலம் அந்த மாட்டுக்கோ ஆட்டுக்கு அதில் உள்ள தீவனத்தை அது சாப்பிட்டுக்க வேண்டியதான். தினசரி நம்ம 3 மணி நேரம் அந்த விவசாய நிலத்தில் இருக்கிறோம். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம அந்த ஆட்டையும் மாட்டையும் ஏதாவது பார்த்துக்கணுமா, தண்ணி வைக்கணுமா, எல்லாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடணும். எப்போ பார்த்தாலும் மாட்டு பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நம்ம இருக்க முடியாது. அதனால் அதுக்குன்னு 1 ஏக்கர் நிலத்தை உருவாக்கிட்டோம். ஒதுக்கி அதுக்குள்ளே அதை தனது வேலையை பார்த்துக்க வேண்டியதான். உணவை தேடிக்க வேண்டியதான். வேறு எங்கேயாவது உணவுகள் கிடச்சிட்டுனா போய் எடுத்து கூட போடலாம். அதுக்காக மாடு மேய்க்கிறது, மாட்டுக்கு பக்கத்துலேயே மாட்டையே கூட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு மாடு வளர்க்குறோம், அதுக்காக தான் மாட்டை வளர்க்குறதுலேயே நம்ம நேரம் செலவிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் மாடும் தேவை. அதே நேரத்தில் அதுக்காக மாடுங்கிறது நம்ம டெய்லி அதான் ஒரு மாடு போதும், 1 மாடு 1 ஆடு அந்த மாதிரி போதும்.
ஒரு மாடு ஒரு ஆடு, அவ்வளோதான். இப்படி பார்த்தா ஒரு ஊரில் 3000, ஒரு ஊரில் வந்து 300 கூட்டு குடும்பம் இருக்குது. ஒரு ஊரில் உள்ள மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருப்பாங்க அதிகபட்சம். அப்போ 300 கூட்டு குடும்பங்கள் இன்று 16 எவ்வளோ ஆச்சு? 4800 பேர் இருப்பாங்க ஒரு ஊரில். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளைநிலம் கொடுக்கப்படும். 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு ஊரில் 3000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு ஊரில் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு ஒரு மாடு வளர்க்குறாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் 3000 மாடு இருக்கும், 3000 ஆடு இருக்கும். எவ்வளோ பாருங்கள், அடேங்கப்பா, மலைப்பாக இருக்குல்ல. ஒரு மாடு தான், அதனால தான் ஒரு மாடு வளர்த்தா போதும், ஒரு ஆடு வளர்த்தா போதும். அப்போ தான் நிறைய நீங்கள் 4-5 மாடெல்லாம் வளர்த்திக்கிட்டிங்கன்னா அதை போய் மேய்ச்சிட்டு கிடக்கணும். அதுக்கு ஒரு உணவு தேவை வந்துடும். அதுக்கு தேவையான உணவை டெய்லி கொடுக்கணும். அதுக்கு எவ்வளோ பெரிய வயிறு இருக்கும் மாட்டுக்கு, அவ்வளோ பெரிய வயிற்றுக்கும் அதுக்கு உணவு நீங்கள் டெய்லி கொடுத்தாகணும். அதனால தான் வந்து ஒரு மாடு ஒரு ஆடு வளர்த்தா போதும். நமக்கு வந்து அதுலேருந்து கிடைக்கிற தினமும் அது சாணி போடும். அந்த சாணம் வந்து உரமாக பயன்படும். கோழி 2 கோழி வளர்த்தா போதும். ஒரு ஊரில் வந்து 3000 பேர் கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க 3000 பேர் இருக்காங்கன்னா 3000 பேரும் தலா 2 கோழி வளர்த்தாங்கன்னா 6000 கோழி இருக்குது, பார்த்துக்கோங்க. அதனால் என்னடா 2 கோழி தான் வளர்க்கணுமா, ஒரு மாடு தான் வளர்க்கணுமா, ஒரு ஆடு தான் வளர்க்கணுமான்னு நினச்சிக்காதீங்க. கூட்டி கழித்து பாருங்கள், கூட்டி பாருங்கள். ஒரு ஊரில் எவ்வளோ மாடு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் 3000 மாடு இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் 3000 ஆடு இருக்கும். அப்படின்னா இந்த உலகத்தில் இப்போ 800 கோடி பேர் இருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் 800 கோடி மாடுகள் இருக்கும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அல்லது 600 கோடி மாடுகளாவது இருக்கும். 600 கோடி மாடுகள் கண்டிப்பாக இருக்கும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். ஒரு ஊரில் 4800 பேர், 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு 3000 பேர் இருக்காங்கன்னா 3000 பேருக்கும் தனித்தனியாக 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டு விடும். அந்த விளைநிலத்தில் அவர்கள் வந்து ஒரு மாடு ஒரு ஆடு வளர்ப்பாங்க. அப்படிங்கும்போது அப்போ அந்த ஊரில் 3000 மாடு 3000 ஆடு இருக்கும். அப்படின்னா இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. அப்படின்னா 600 கோடி மாடு வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இயற்கையோடு 2040 அப்புறம் இந்த உலகத்தில் 600 கோடி மாடு வளரும், 600 கோடி ஆடுகள் வளர்க்கப்படும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் 3000 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் 2 கோழி வளர்க்கலாம்னு சொன்னாலும் அப்போ எத்தனை கோடி கோழிகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா 1200 கோடி கோழிகள் இருக்கும். கோழிகள் வளர்க்கப்படும் இந்த உலகத்தில். அந்த அளவுக்கு எவ்வளோ கால்நடைகள் பாருங்கள். அது ஒரு மாடு ஒரு ஆடுங்கும்போது அதுக்கு தேவையான உணவு, அதுக்காக தான் நம்ம 1 ஏக்கர் விளைநிலத்தை வந்து அந்த கால்நடைகளுக்காகவே, அது வந்து பக்கத்து விளைநிலத்துக்கு வந்துடக்கூடாது. நல்லா பசுமை வேலிகள், அதில் போய் நம்ம மேய்ச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அந்த விளைநிலத்தில் விட்டுறணும். இதுக்குள்ளே தான் உணவை நீ தேடிக்கணும். சுதந்திரமாக விட்டுரு. அந்த 1 ஏக்கர் விளைநிலத்தில் நீ சுதந்திரமாக சுற்றி திரிஞ்சு உனக்கு தேவையான உணவுகளை பொருட்களை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். விட்டுட்டா அதுக்குள்ளே இருக்கிற அந்த 1 ஏக்கர் விளைநிலத்தில் இருக்கிற பொருட்களை அது தினமும் சாப்பிட்டு வயிறு நிரப்பிக்கும். அதில் வந்து என்ன பண்ணணும், அது நீங்கள் டெய்லி போய் பாலை கறந்துக்கிட்டு வந்துட வேண்டியதான். பாலை கறந்துட்டு வரணும். அப்புறம் அது அந்த ஒரு மாடுங்கிறது காளை மாடாக இருக்கலாம், பசு மாடாக இருக்கலாம், அல்லது பசுமாடு. யாராவது ஒருத்தர் மட்டும் காளை மாடை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த காளை மாடை கொண்டு போய் எல்லாத்தையுமே கூட்டி சேர்க்கணும். உடலுறவு வச்சு குட்டி போட வைக்கணும், கண்ணுக்குட்டி போட வைக்கணும். அது மாதிரி குட்டி போட்டுச்சுன்னா ஒரு மாடுங்கிறது வந்து அடுத்து 2 மாடாகும், 3 மாடாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இனப்பெருக்கம் அதிகமாகிடுச்சுன்னா அது மனுஷங்களுக்கு சிக்கல். நிறைய மாடு அதிகமாகிடுச்சுன்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும். நிறைய மாடு நமக்கு தேவையில்லை, ஒரு மாடு போதும். ஒருத்தரும் ஒரு மாடு வளர்த்தா போதும். அப்போ கருத்தடைக்கான ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது அது கருத்தடைக்கான ஏதாவது கண்ணுக்குட்டி போடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அந்த காளை மாட்டையும் அதையும் சேர்க்காம வைக்கலாம். காளை மாடையும் அதையும் சேர்க்காம வச்சுன்னா அது உடலுறவு வச்சுக்கிறதுக்காக கத்திக்கிட்டே இருக்கும். அதனால் உடலுறவும் வச்சுக்கணும், அதே நேரத்தில் அது கண்ணுக்குட்டியும் போடக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழிமுறை இருந்தால் கண்டுபிடிக்கணும். இப்போ உடலுறவு வச்சுக்குது, அந்த நேரத்தில் போய் ஒரு ஏதாவது இலைதலையில கொடுத்தா அது கரு உருவாகாது, அதை சாப்பிட்டுச்சுன்னா கரு வந்து உருவாகாது. அப்படின்னா தாராளமாக நீ உடலுறவு வச்சுக்கோ, ஆனால் உனக்கு கண்ணுக்குட்டி வராது. ஏன்னா நான் உடலுறவு வச்சுக்கிறதே
அது மனுஷங்களோட மேற்பார்வையில் தான் நடக்கும். ஒரு காளமாட்டையும் பசுமாட்டையும் சேர்க்குற அந்த நிகழ்வு இருக்குல்ல, அது மனுஷங்க திட்டமிட்டு தான் செய்வாங்க. தனித்தனி ஏன்னா காளமாடும் பசுமாடும் ஜோடியெல்லாம் ஒரு ஒரு விளைநிலத்தில் இருந்துச்சுன்னா எப்போ உடலுறவு வச்சுக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் பசுமாடு தனியாக வளர்க்கணும், காளமாடு தனியாக வளர்க்கணும், பசுமாட்டையும் காளமாட்டையும் சேர்க்கணும். அப்படின்னா நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து அது கத்திக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ நான் பசுமாட்டோட காளமாட்டை சேர்க்க போகிறேன் அப்படின்னு சேர்த்து உடலுறவு வச்ச பிறகு அந்த கரு உருவாகாமல் இருப்பதற்கு ஏதாவது இலைதழையை போட்டாக்கா அதை சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கு கரு உருவாகாது, கன்றுக்குட்டி உருவாகாது. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாலுக்காக டெய்லி அது வருஷந்தோறும் கன்றுக்குட்டி போட்டால் தானே நமக்கு பால் கிடைக்கும். அப்போ நீ இது மாதிரி கருத்தடை பண்ணிங்கன்னா பால் கிடைக்கும், அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும், மாட்டை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு பால் கிடைக்கும். வேறு வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே கிடையாதா? மாட்டு பின்னாடியே தான் போயிட்டுருப்பீங்களா? மாட்டு சிந்தனை தான் வரும். அப்புறம் தினசரி நீங்கள் நிறைய மாடு வளர்க்குறீங்க, டெய்லி நிறைய பால் கிடைக்குது, பால் குடிக்கிறீங்க, சரி வேறு ஒன்றுமே இல்லையா வாழ்க்கையில்? விளையாடணும், ஆடணும், பாடணும், காதலிக்கணும், குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும், தூங்கணும் நிம்மதியாக, அது சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படின்னு அதையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? மாட்டு பின்னாடியே போயிட்டுருக்க முடியுமா? அதனால் மாடையும் வளர்க்கணும், அதே நேரத்தில் நம்ம ஆடு மாடு வளர்க்கணும் தான். அதுக்காக அடிமையாகிடக்கூடாது, அதை வளர்க்குறதுக்கு அடிமையாகிடக்கூடாது. அப்புறம் அது வேறு நிறைய வளர்த்துட்டிங்கன்னா அதுக்கு உணவெல்லாம் தேடணும், உணவை தேடி அதுக்கு கொடுக்கணும், உணவு பற்றாக்குறை ஏற்படும். அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அதுக்காக என்ன பண்ணோம்? பாலை தியாகம் பண்ண வேண்டியதான். நமக்கு எது முக்கியமாக தேவைன்னா மாட்டுக்கிட்டே இருந்து பாலும் தேவை தான். எப்போ அது கன்றுக்குட்டி ஈணுகிறதோ, அல்லது நீ கன்றுக்குட்டி போட்டுருதா, கன்றுக்குட்டி நீ தாராளமாக கன்றுக்குட்டி போட்டுட்டு கன்றுக்குட்டியை நீ கொலை செய்து விடுவதற்கு உனக்கு தயாராக இருக்கியா? ஏன்னா உனக்கு பாலும் வேணுன்ற, வருஷம் அது உனக்கு பாலும் வேணும் அப்படின்னா அப்போ வருஷம் அது கன்றுக்குட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் அந்த கன்றுக்குட்டியை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கொலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அதுவும் இனப்பெருக்கம் அதிகமாகி விடக்கூடாது. கன்றுக்குட்டியை கொலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தயாரா? அது ஒரு பாவம் தானே. கன்றுக்குட்டியை கொல்றதுக்கு யாருக்கு மனசு வரும்? ஏன்னா அங்கெல்லாம் மாமிசமே சாப்பிட மாட்டாங்க, அவரெல்லாம் மென்மையானவர்கள். இல்லை எனக்கு பால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீ கன்றுக்குட்டியை நீ பேசாமல் தாராளமாக இனச்சேர்க்கை பண்ணு, தாராளமாக இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு அனுமதிச்சிரு. இப்போ கன்றுக்குட்டியை எப்படி கொல்றது? தாராளமாக அது இனச்சேர்க்கை பண்ணுறட்டும், தாராளமாக குட்டி போடட்டும், குட்டி போட நமக்கு பால் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அந்த கன்றுக்குட்டியை கொன்றுடணும். எப்படி கொல்லணும்? அதுக்கு ஏதாவது மூலிகை இருக்கா? அந்த மூலிகை, விஷ மூலிகை, அதை கொடுத்தாச்சுனாக்கா அது தூக்கத்திலே கஷ்டப்படாமலே உடனே செத்து போயிடும். அதை செய்கிறதுக்கு நீ தயாராக இருக்கியா? எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும்? அது ஒரு பாவமாக தெரியலையா? ஒரு கன்றுக்குட்டியை கொல்வது ஒரு பாவமாக தெரியலையா? இல்லை உனக்கு பால் முக்கியம்னா நீ அதை செஞ்சு தான் ஆகணும். நீ தாராளமாக மாடுகளெல்லாம் அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு ஏன்? மாடு மேய்க்கிறதுக்காக நாம் ஒன்றும் பிறக்கலை. பிறக்கிறது எதுக்கு? இந்த மனுஷங்களாம் நாம் ஏன் பிறந்திருக்கோம்? மாடு மேய்க்கிறதுக்காக பிறந்திருக்கோம். மாட்டு பின்னாடியே அது சாப்பிட்டுச்சா, சாணி போட்டுச்சா, அது பாருங்கள், ஒரு மாட்டை ஒரு 10-20 மாட்டை வளர்க்குறவங்களுக்கு அந்த மாட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்காக நம்ம பிறந்தோம்? அதுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கலாம். அதுக்காக நாள் முழுதும் மாட்டு பின்னாடியே போயிட்டுருக்க முடியுமா? மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பசியிலே அது வறுமையில் செத்து போயிடும். அதனால் மாடும் நமக்கு தேவை. அதுக்காக பாலும் நமக்கு தேவை தான். பாலுக்கு அடிமையாயிடக்கூடாது. பால், தயிர், மோருக்கெலாம் அடிமையாயிடக்கூடாது. வருஷம் முழுதும் நமக்கு பால் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கன்றுக்குட்டி, அதே நேரத்தில் கன்றுக்குட்டி பிறக்கிற கன்றுக்குட்டியெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் தினசரி மாடை கொண்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் மாடுகளோட எண்ணிக்கை கட்டுப்பாட்டிலே இருக்குது. மாட்டு இறைச்சி சாப்பிட்றதுனால அவங்க மாடுகளோட எண்ணிக்கை அப்போ எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது மனித உணவுகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது மாடுகளை கொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப மென்மையானவங்க, ஒரு உயிரினத்தை நேசிக்கக்கூடியவங்க. அவங்க ஒரு கன்றுக்குட்டியை கொல்லுவாங்க? கன்றுக்குட்டியை கொல்றதுக்கு யாருக்கா மனசு வருமா? அதனால் அது பிறக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்யலாம். நமக்கு பாலும் வேணும், இல்லை ஒன்று பாலையும் தியாகம் பண்ணணும். ஏன்னா பிறந்துருச்சுன்னா தான் அது பிறந்தால் தான் பால் கிடைக்கும். பிறந்தா கொல்லணும், ஏன்னா அதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்பாட்டில் வைக்கணும். அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மக்கள் மாமிசத்துக்காக அதை கொல்ல மாட்டாங்க. கொன்று சாப்பிட்டுட்டா சரியாக போகுது அப்படின்னா மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிட்டா மூட நம்பிக்கை ஏற்படும்.
முட்டாள்தனம் ஏற்படும். சிந்தனை என்பது இருக்காது, கொள்கை என்பது இருக்காது. மனித வாழ்க்கையை வந்து கோரமாக மாறிவிடும். ஒரு மாட்டை கொல்றது, அது தோலை உரிக்கிறது, கூறு போடுறது, அப்படித்தான் வாழணும்னு, அதெல்லாம் வந்து கொள்கைக்கு முரணானது. கொள்கைப்படி வாழ வேண்டும். குடிசையில் வாழ்ந்தால் கூட அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். காரணம் என்னவென்றால் கொள்கைப்படி வாழ்கிறவர்கள். அவர்கள் கொள்கைப்படி வாழ்கிறனால்தான் அவங்க தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள். அதனால் கொள்கையை விட்டாச்சுன்னா அவங்க வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. அவங்க வந்து குடிசையில் தான் வாழ்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் வாழ்க்கை உயர்ந்தது. காரணம் அவங்க கொள்கைப்படி வாழ்கிறார்கள். கொள்கையை மட்டும் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை வந்து கேவலமான வாழ்க்கையாக போயிடும். அவங்க அந்த தலை குறிஞ்சிருவாங்க, அவ்வளோதான். அதனால் கொள்கை தான் ஒருத்தரை உயர்த்தும். இப்போ வந்து இப்போ ஆடு மாடு வாழ்கிறது அப்படின்னா, மான்லாம் வாழுதுன்னா புல்லை தான் சாப்பிடுது. அது என்ன மாமிசத்தை சாப்பிடுது? அதுதான் அதற்கு கொள்கை. அதுதான் அதற்கு வாழ்வதற்கான அந்த நம்பிக்கை கொடுக்குது. நம்ம வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும்னா நமக்கு கொள்கைகள் இருக்க வேண்டும். அதனால் வந்து கண்ணுக்குட்டியை கொல்வதற்கு நமக்கு தைரியம் இருக்குமா, மனசு வருமா? உங்களுக்கு டெய்லி வருஷந்தோறும் பாலும் வேணும். அதே நேரத்தில் அப்படின்னா உங்களால் கண்ணுக்குட்டியை கொல்லணும். கண்ணுக்குட்டியை கொன்னுட்டு அதோட இறைச்சி சாப்பிட்றலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சாப்பாட்டுக்காகவும் அதை கொல்லக்கூடாது. அது வந்து இறைச்சிக்காக ஒரு ஆடு மாட்டை கொல்லக்கூடாது. கொல்ல மாட்டாங்க. இறைச்சிக்காக ஆடு மாட்டை கொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பாலுக்காக கொல்லுவாங்களோ, பாலுக்காக இந்த தயிர் மோருக்காக வருஷந்தோறும். அதனால் கன்றுக்குட்டியை ஈண்டவுடன் அந்த கன்றுக்குட்டியை கொஞ்சம் ஒரு மாதம் பால் குடிக்க விட்டுட்டு அப்புறமா அதை கொன்று விடுவார்கள். அப்படி ஒரு நிலைமை இருந்தால் அவங்களுக்கு வருஷந்தோறும் பால் கிடைக்கும். ஆனால் அதை வளர்ப்பதற்கெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது மாமிசத்துக்காக அதை கொல்லவும் மாட்டாங்க. சும்மா அதுக்காக கொல்லாமல் விட்டுட்டாலும் அதோட இனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகிடும். பாருங்கள், அதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. ஒரு ஊர்லேயே 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு மாடு வளர்ப்பாங்கன்னா, ஒரு ஊர்லேயே 3000 மாடு இருக்குது. ஒரு ஊரில் இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க 600 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, அப்போ 600 கோடி மாடுகள் இங்கே இருக்கும். அது ஒருத்தருக்கு ஒரு மாடு எனும் பொழுது தான் இங்கே 600 கோடி மாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் 4-5 மாடு வளர்த்துக்கலான்னா இங்கே வந்து 2000-3000 மாடுகள் வந்துடும். 2000 கோடி 3000 கோடி மாடுகள் வந்துவிடும். 4000 கோடி மாடுகள் வந்துவிடும். அவைகளுக்கெல்லாம் அதுக்கு எவ்வளோ பெரிய வயிறு இருக்குது. அதுக்கு வேறு தீவனம் நீ எப்படி போடுவ? மாட்டு பின்னாடியே தான் நீ போகணும். மாடு சாப்பிடலையா? மாடு மேய்க்கிறக்காக நம்ம பிறந்தோம்? நம்ம வாழ்க்கையில் மாடு மேய்க்கலாம். மாடு மேய்க்கிறதே நமது வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. அதனால் நாமளும் வாழணும். நம்ம வாழ்க்கையை நாம் வாழணும். அதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்ம மாடுகளையும் நம்ம பார்த்துக்கணும். அதன் மூலம் நமக்கு சாணி தினந்தோறும் நமக்கு தவிர்க்க முடியாத தேவை என்ன தெரியுமா? சாணி தான். உரம் தேவை. ஒவ்வொரு விவசாய நிலத்துலேயும் ஒரு மாடு இருக்குது, ஒரு ஆடு இருக்குது, 2 கோழி இருக்குது. அதோடைய கழிவுகள் வந்து நமக்கு உரமாக தேவை. அந்த நிலத்தில் பசுஞ்சான உரங்கள். அதனால் மண் வளமாக இருக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மண் வந்து வளமாக இருக்கும். ஏன்னா அங்கே ரசாயன உரம் கிடையாது. முழுக்க பசுஞ்சான உரம் தான் அங்கே போடப்படும். இப்படி காலை 7 மணிலேருந்து காலை 10 மணி வரைக்கும் அங்கே விவசாயம் செய்வதற்கான வேலை. ஒரு பெல் அடிச்சிருவாங்க. ஒரு பெல் அடித்தோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? 10 மணிக்கு ஒரு பெல் அடித்தோடனே விவசாய நிலம் அந்த வேலை நேரம் முடிஞ்சிருச்சு. எப்படி பெல் அடிப்பாங்க? எதை பார்ப்பாங்க? வானத்தை பார்த்து சூரியன் 10 மணியாக இருக்கும். இயற்கையை கவனிப்பாங்க. அந்த அளவுக்கு இயற்கையை கவனிப்பாங்க. நேரங்காலத்தை கவனிப்பாங்க. இது 10 மணியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகம். சூரியன் எங்கே வந்திருக்கு? சூரியன் தெரிலன்னா என்ன பண்ணுறது? ஒரு உணர்ச்சி தான். இது 3 மணி நேரம் ஆயிருக்கும், ஒரு பெல் அடிச்சிடலாம், வீட்டுக்கு போகலாம். பெல் அடித்தோடனே எல்லோரும் விவசாய நிலத்தை விட்டு வெளியேறி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடணும். வீட்டுக்கு போனோடனே கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ வீட்டில் சாப்பிட்டுட்டு, இப்போ திட உணவுகள் விவசாய நிலத்தில் இருக்கும்போது திட உணவுகளை சாப்பிடக்கூடாது. விவசாய நிலத்தில் கிடைக்கிற காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் பகிர்ந்து உண்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குடிசைகள் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிறது. அவங்க எடுத்துகிட்டு வந்த உணவுகளை அந்த குடிசைக்குள்ளே வச்சுப்பாங்க. மற்றவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு பெல் அடிக்கும். திரும்ப ஒரு பெல் அடிக்கும். பெல் அடித்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா,
இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு கூட, இப்போ வேலை செஞ்சுட்டு வந்தாங்க, ஒரு களைப்பாக இருக்கும், படுக்கணுங்கிற அவசியம் இல்லை, படுக்கக்கூடாது. மத்தியானம் தான் படுக்கிறதுக்குன்னு, மத்தியானம் தூங்குறதுக்குன்னு ஒரு பெல் அடிப்பாங்க, அப்போ தான் படுத்து தூங்கணும். அதனால் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இடைவேளை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு பெல் அடிப்பாங்க. அப்புறம் நிர்வாகம், ஊர் நிர்வாகம், அதை வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது, வீட்டை சுற்றி தூய்மையாக வச்சுக்கிறது, ஊரில் பொதுவான தெருக்களில் தெருச்சாலைகளை தூய்மையாக வைத்துக்கொள்வது, இந்த பணிகளில் ஈடுபடணும். எங்கெல்லாம் புல் புதர் இருக்குது அதெல்லாம் வெட்டிக்கிட்டே இருக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். அதற்காக ஒரு மணி நேரத்தை ஒதுக்குவாங்க. அதுக்கு ஒரு பெல் அடித்து பாட வேலை. இந்த டெய்லி இந்த மாதிரி என்ன பண்ணணும், வீட்டை சுற்றி இருக்கிற புல்லெல்லாம் பிடுங்கி சாலையின் ஓரத்தில் இருக்கிற புல்லெல்லாம் பிடுங்கி சுத்தமாக வச்சுக்கணும். இதற்கு ஒரு மணி நேரம். அதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் முடிஞ்ச உடனே ஊரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா, ஒவ்வொரு தெருவுலையும் ஊரில், ஏன்னா ஒரு ஊருங்கிறது 30 ஒரு தெருவுக்குள்ளே ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா, அந்தந்த தெருவில் உள்ளவங்க ஆட்சி செய்வாங்க. ஒரு ஊரையும் அந்த ஊர் தலைவர் என்பது வேறு, தெரு தலைவி என்பது வேறு. ஒரு தெருவுக்கு தலைவி என்பது வேறு. ஒவ்வொரு தெருவுக்கும் 10 தலைவிகள் ஒரு மாதத்தில் ஆட்சி செய்வார்கள். ஒவ்வொரு ஊரையும் 300 தலைவிகள் ஆட்சி செய்வார்கள். அதனால் ஒரு தெருவில் இப்போது காலையில் 10 மணிலேருந்து 10:30க்குள்ளே என்ன பண்ணுறோம், விவசாய நிலத்துலேருந்து குடிசைக்கு வந்துடணும். குடிசைக்கு சாப்பிட்றது ஒரு இடைவேளை. அப்புறம் ஒரு 10:30லேருந்து 11:30 வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டை சுற்றி இருக்கிற புல் புதர் எல்லாத்தையும் பிடுங்கி சுத்தமாக வச்சுக்கணும். 11:30லேருந்து 12:30 வரைக்கும் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குதா, பஞ்சாயத்து ஏதாவது இருக்கா, கம்ப்ளைண்ட் இருக்கா, யாருக்கு மேலேயாவது புகார் கொடுக்குறீங்களா, அவங்க ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து 12:30 வரைக்கும். 12:30லேருந்து எல்லோரும் என்ன பண்ணிடணுன்னா, காதல் பூங்கா. 12:30லேருந்து 1:30 வரைக்கும் காதல் பூங்கா. அங்கே ஒவ்வொரு தெருவிலையும் காதல் பூங்கா இருக்கும். அந்த ஒவ்வொரு தெருவிலையும் காதல் உறவு என்பது அங்கே பதிவு செய்யப்படும். பெல் அடிச்சிருவாங்க. அதாவது 12:30க்கு ஒரு பெல் அடித்தாச்சுன்னா இப்போ எல்லாருமே காதல் பூங்காவுக்கு போயிடணும். ஒவ்வொரு தெருவிலையும் காதல் பூங்கா இருக்கும். காதல் பூங்கானா என்னென்னா, அங்கே நிறைய குடிசைகள் இருக்கும். அந்த குடிசைகளில் திருமண ஜோடிகள், அந்த தெருவில் உள்ள திருமணமானவர்கள், அந்த தெருவில் உள்ள காதல் ஜோடிகள் என்ன பண்ணணும், அந்த காதல் பூங்காவுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு குடிசையும் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு குடிசை கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு காதல் ஜோடிக்கு ஒரு தெருவில் ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர்னா ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் இருக்கும். அப்போது 160 பேர் ஒரு தெருவில் இருப்பாங்க. அதில் யாரெல்லாம் 16 வயசுக்கு மேலே தான் காதலிப்பதற்கு அனுமதி. 16 வயசுக்கு மேலே உள்ள அந்த காதலர்கள், திருமண ஜோடிகள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 50 ஜோடி இருக்காங்க. அப்போ 50 குடிசை இருக்குவாங்க. அந்த காதல் பூங்காவில் 50 குடிசை இருக்கும். அங்கே போய் நீங்கள் காதல் பண்ணணும். ஒரு மணி நேரம் 12:30லேருந்து 1:30 வரைக்கும் காதல் பண்ணணும், உடலுறவு வச்சுக்கணும். குடிசைங்கிறது அது ஒரு அமைப்பு அழகாக இருக்கும். நடுவில் குடிசை, சுற்றி வேலி, அந்த வேலிக்குள்ளே அது மாதிரி உள்ளே போயிடணும் ஒவ்வொருத்தருக்கும். அந்த காதல் பூங்காவே பார்த்திங்கன்னா நல்ல மரங்கள், அழகழகான மலர்கள், வாசனை தருகிற மலர்கள், பூக்கள், மல்லிகை பூக்கள், அப்புறம் நல்ல காம உணர்ச்சியை தூண்டக்கூடிய, நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய மூலிகை செடிகள்லாம் அங்கே இருக்கும். அஸ்வகந்தா, அந்த பூங்கா முழுதுமே அப்படி தான், அந்த உணர்வுபூர்வமாக இருக்கும். இந்த காதல் பூங்காவில் பார்த்திங்கன்னா நல்ல அஸ்வகந்தா, அமுக்கரங்கிழங்கு, அப்புறம் காம உணர்ச்சியை தூண்டக்கூடிய மூலிகைகள் அந்த பூங்காக்களில் இருக்கும். நல்ல வாசனை தருகிற மலர்கள், ரோஜா பூக்கள், முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, இது எல்லாமே அந்த பூங்காவில் இருக்கும். ஒவ்வொரு தெருவுலையும் இந்த பூங்கா இருக்கும். காதல் பூங்கா என்பது ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கும். 50 காதல் குடிசைகள். அங்கே ஒரு தெருவில் 50 ஜோடி இருப்பாங்க. காதலிப்பவர்கள், திருமணம் செய்து கொண்டவர்கள், அவங்க எல்லோரும் அங்கே வந்துடணும். தினசரி 1 மணி நேரம் காதல் பூங்காவில் போய் நீ உடல் உறவு வச்சுக்கிறியோ, உட்காந்து பேசலையோ, தூங்கலையோ அங்கே வந்துடணும். நீ படுத்து தூங்கினாலும் சரி, ஒருத்தர் தலையை வச்சுக்கிட்டு படுத்து தூங்கினாலும் சரி, காதலிப்பதற்கு ஒரு போட்டி. ஒற்றுமையாக காதலிப்பது கூட ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் சட்டம் போட்டு கட்டுப்படுத்தினா தான் உண்டு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா தானன்னு இருப்பாங்க. அதில் ஒரு போட்டி. 4 பேர் எப்படி காதலிக்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் எப்படி காதலிக்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி தான் காதலிப்பதற்கு ஒரு போட்டி தேவை, ஒரு ஊக்கம் தேவை, ஒரு உற்சாகம் தேவை.
அப்போ தான் தினந்தோறும் அவங்க அங்கே வரும்போது தினந்தோறும் உடல் உறவு வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு லேட் ஆகிடுச்சுன்னா, போய் அதை போய் டெய்லி யார் வச்சுப்பா, 5 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, 10 நாளைக்கு ஒரு வாட்டி, அப்புறம் உடல் உறவு வச்சுக்கிறதே விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, என் பொண்டாட்டிக்கிட்ட போனாலே அவள் வந்து விரட்டுறா, அவளுக்கு பிடிக்கலை, வயசாகி போச்சு, எனக்கும் வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வேலை. அதெல்லாம் ஒரு வேலையாப்பா, அதெல்லாம் ஒரு ஆர்வத்தில் அப்படின்னு அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு வேலை, அதுவும் கஷ்டமான வேலை. காதலுங்கிறது வந்து உடலுறவுங்கிறது ஏதோ ஜாலியான வேலை அப்படி கிடையாது. சாப்பிட்ற மாதிரி நம்ம செஞ்சே ஆக அதாவது தவிர்க்க முடியாத சாப்பிட்றதுங்கிறது வந்து நம்ம சாப்பிடாமல் யாரும் இருக்க மாட்டாங்களே. ஆனால் உடலுறவு வச்சுக்காமல் இருக்க முடியும். உடலுறவு வச்சுக்காமல் எளிதாகவே பழகிட்டால் இருக்க முடியும். அந்த மாதிரி பழகக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். அதனால் சாப்பிட்றதுக்குன்னு அங்கே ஒரு விதிமுறை கிடையாது. எல்லோரும் வாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு இந்த மணி அடிக்கும்போது எல்லோரும் தெருவுக்கு வந்துடணும், எல்லோரும் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு விதிமுறை ஏன் போடலன்னா, கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டே ஆவாங்க, சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த உடலுறவு இருக்குல்ல, அது வந்து நம்ம விருப்பப்பட்டால் நம்ம பழகினா உடலுறவு வச்சுக்காமல் நம்மளால் இருக்க முடியும். அது ரொம்ப ஈஸி, ரொம்பவும் ஈஸி, ரொம்ப ஈஸி. உடலுறவு வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப ஈஸி. அதே உடலுறவு வச்சுக்கிறது தான் கஷ்டம். அதை வந்து நம்ம வந்து கைவிட்டுறக்கூடாது. அதனால தான் சட்டம் போட்டு காதல் பூங்கான்னு ஒன்று உருவாக்கி மதியம் 12:30 ஒரு பெல் அடிக்கும். 12:30லேருந்து 1:30 வரைக்கும் 1 மணி நேரம் காதல் பூங்காவுக்கு வந்துடுங்க. வந்து கொஞ்சுங்க, கொலாவுங்க, உடலுறவு வச்சிக்காமல் போங்க. ஆனால் வந்துடுங்க. நீங்கள் இப்போ ஒருத்தர் மடியில் படுத்துக்கோங்க, தூங்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், கோச்சிக்கோங்க, ஒருத்தர் கோச்சிக்கோங்க, ஆனால் வந்துடுங்க. வராமல் இருந்தீங்கன்னா அது தப்பு, தண்டனைக்குரிய குற்றம். பாருங்கள், மகிழ்ச்சியாக வாழவில்லை என்றால் உங்களை தண்டிப்போம். அதான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை சொல்கிறது. நீ மகிழ்ச்சியாக வாழலைன்னா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இயற்கை. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த காதல் பூங்காக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த காதலனும் காதலியும் மட்டும்தான் பேசிக்கணுமே தவிர, ஒரு காதலன் இன்னொரு பெண் தனக்கு உரிமை இல்லாத இன்னொருத்தனுடைய காதலி கூடயோ பேசக்கூடாது. ஒரு ஆண் இருக்கிறான் அதுனா இன்னொரு ஆண் கூட பேசக்கூடாது. அந்த காதலனும் காதலியை தவிர வேறு யாரு கூடயும் அவங்க பேசக்கூடாது. ஒரு காதலன் காதலி இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் தான் பேசிக்கணும், இன்னொருத்தர்கிட்ட போய் பேசக்கூடாது. பேசக்கூடாது. அதுதான் வந்து அந்த காதல். அப்படி பேசினா சண்டை வந்துடும். ஏன் அவளை பார்க்குற, அவள் கூட ஏன் பேசிகிட்டு இருக்க, எனக்கு தானே நீ பொண்டாட்டி, எனக்கு தானே புருஷன், இப்போ என்கிட்ட தானே நீ பேசணும். காதல் பூங்காங்களாம் அவனையே பார்த்துட்ருக்க, அவனையே பார்த்து பல்ல காமிச்சிட்ருக்க, அவளையே பார்த்து ஏன் அவள் மேலேயே நீ ஏன் பார்த்துட்ருக்க அப்படின்னு சண்டைகள்லாம் வந்துடும். காதல் பூங்கா வந்து அப்புறம் வந்து போர்க்களமாக மாறிவிடும். அதனால் காதல் பூங்கா என்பது அமைதியான ஒன்றாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு நாகரிகம் கடைபிடிக்கப்பட வேண்டும். என்றால் ஒரு காதல் ஜோடி இருக்காங்கன்னா, ஒரு திருமண ஜோடி இருக்காங்கன்னா, அவங்க வந்து அதாவது நீ வந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை, இப்பொழுது நாங்கள் காதலித்து கொண்டு இருக்கிறோம்னா கூட காதல் பூங்காவுக்கு வந்துடணும். 16 வயசுக்கு மேலே காதலிப்பதற்கு அனுமதி, 16 வயசுக்கு மேலே காதலிப்பவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கும் அனுமதி அங்கு கொடுக்கப்படுகிறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது ஒரு காதல் பூங்காக்குள்ளே போயிட்டியா, நீ ஒரு காதலனாக இருந்தால் உனது காதலிகிட்ட மட்டும்தான் பேசணும், உனது காதலியை மட்டும்தான் பார்க்கணும். நீ ஒரு புருஷனாக இருந்தால் உன் பொண்டாட்டியை மட்டும் பாரு, இன்னொருத்தன் பொண்டாட்டியை பார்க்காத. நீ ஒரு பொண்டாட்டியாக இருந்தால் உன் புருஷனை மட்டும் நீ பாரு, இன்னொருத்தியோட புருஷனை போய் நீ பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் காதல் பூங்காவில் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடு. எவ்வளோ அருமையாக இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அதான் இந்த வாழ்க்கைங்கிறது, இந்த வாழ்க்கை வாழ்கிறதே ஒரு கொஞ்சம் சவால் நிறைந்தது. அந்த விதிமுறைக்கு நீங்கள் கட்டுப்படணும். அந்த விதிமுறை வந்து உங்களை கஷ்டப்படுத்தலை, உங்களை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் இந்த விதிமுறைகள்லாம் உருவாக்கப்படுகிறது. இப்படி இருந்தால் தான் அந்த காதல் பூங்காங்கிற நடைமுறையை கடைபிடிக்க முடியும். நீ உள்ளே போய் யார் கூட வேணாலும் கும்பலாக உட்காந்து கதை பேசலாம் அப்படின்னு நீ கும்பலாலாம் உட்காரக்கூடாது. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே தான் காதல் பூங்கா, காதல் குடிசை. உன் குடிசைக்குள்ளே நீ போயிடு, உனக்குன்னு ஒரு குடிசை அங்கே இருக்கும், அதை நீ அழகாக வச்சுக்கோ. அங்கே நிறைய மூலிகை செடிகள் இருக்கும், பூக்கள் செடிகள் இருக்கும், ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, அந்த பூக்கள் வாசம் எல்லாம் சேர்ந்து அந்த காம உணர்ச்சியை வந்து உனக்கு வந்து தூண்டணும். அங்கே ஒரு மூலிகை செடி இருக்கும், அதை போய் நீ பறிச்சுட்டு வா. அந்த அமுக்கராங்கிழங்கு
அது மாதிரி வேறு ஏதாவது காமோனர்ச்சிக்கு நல்ல உதவி செய்யக்கூடியது வேறு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீ பறிச்சுட்டு வந்து நீ சாப்பிடு. அந்த விழிப்புணர்வு, இதை சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும், அது நல்லது, நல்ல உடம்பு, நல்ல ஆண்மைத்தன்மை இருக்கும், பெண்மைத்தன்மை இருக்கும். அதாவது உலகத்தில் இருக்கிற ஆண்மை குறைபாடே இல்லாத உலகம் அங்கே இருக்கும், பெண்மை குறைபாடே இல்லாத ஒரு உலகம் அது. உடல் உறவில் அவ்வளோ அற்புதமாக செயல்படுவார்கள், நல்ல உடல் உறுதியாக இருப்பார், ஆரோக்கியமாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க. அது வேறு பாருங்க, அவங்களாம் நிர்வாணமாக கூட வாழ்வாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து இந்த ஆடைகள்லாம் கிடைக்காது, ஆடை தொழிற்சாலையே கிடையாது, இயற்கையால் தயாரிக்கப்பட்ட ஆடைகளே அணிவார்கள். இருந்தாலும் நிர்வாணமாக வாழ்வதற்கு கூட அங்கே வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க, அப்போ எவ்வளோ அற்புதமான உலகம் தெரியுமா அது. பண்பு நிறைந்த உலகம், அன்பு நிறைந்த உலகம், காதல் நிறைந்த உலகம் அது. அப்படி ஒரு உலகை கனவு செய்கிறவன் நான். இந்த உலகம் இப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவன் நான். அன்பு நிறைந்த உலகமாக இருக்க வேண்டும், அமைதி நிரம்பிய உலகமாக இருக்க வேண்டும், பண்பு நிறைந்த உலகமாக இருக்க வேண்டும், ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நிறைந்த உலகமாக இருக்க வேண்டும், நோய்கள் இல்லாத ஆரோக்கியம் நிரம்பிய உலகமாக இருக்க வேண்டும். அதுதான் எனது கனவு. அந்த கனவு தான், அப்படி ஒரு கனவு எனக்கு இருந்ததுனால தான் ஒருத்தர் தவறாமல் இந்த உலகத்தில் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். யாரும் ஏமாறக்கூடக்கூடாது. பிறந்தால் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வாழ்நாள் ஆயுட்காலம் முழுவதும் வாழ்ந்துவிட்டு நீ சாக வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டவன், கனவாக கொண்டவன். அதனால்தான் மனித நிலையில் நான் முழுமையடைந்தேன், அந்த தகுதி எனக்கு கிடைத்தது, இயற்கை என்னை தேர்வு செய்தது. இப்படிப்பட்டவன் தான் தேவை, இவனுக்குத்தான் அந்த தகுதியை கொடுக்க வேண்டும், இவனுக்குத்தான் அந்த மனித நிலையில் முழுமையடைகிற தகுதி இவனுக்குத்தான் இருக்கிறது, இவனுக்குத்தான் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது, நான் தேடியவன் நீதான் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த தகுதியை கொடுத்துச்சு இயற்கை. அப்போது என்னுடைய தேடல், என்னுடைய கனவுகள் பாருங்கள், என்னுடைய தகுதி என்னவாக இருக்குது. அப்போ நான் எந்த அளவில் எது என்னை எப்போ எனக்கு ஏற்பட்ட வலிகள், எனக்கு ஏற்பட்ட கோபங்கள், அப்படி ஒரு உலகை எனக்கு கனவு காண தூண்டியது, அப்படி ஒரு உலகை நான் பார்க்க வேண்டும் என்கிற ஆசையை தூண்டியது. இதை சொல்லும்போது எனக்கு கண்ணீர் வருது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நடுங்குது. அதை சொல்லும்போது வாய் குளருது. அந்த இது சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, உணர்ச்சி பிரவாகமாக நான் பேசிகிட்ருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ உண்மையாக இருக்கேன் பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் ஏமாறக்கூடாது, மகிழ்ச்சியாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், நோய் இல்லாமல் வாழக்கூடாது. பிறக்கிற ஒவ்வொருத்தரும் திருப்தியாக வாழ வேண்டும், நலமுடன் வாழ வேண்டும், யாரும் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை கனவு, அதுதான் எனது லட்சியம், அதுதான் எனது தகுதி. மனித நிலையில் முழுமையடைவதற்கு எனக்கு இருக்கிற தகுதி அதுதான். அது இருந்ததால் தான் நான் மனித நிலையில் முழுமையடைந்தேன். முதல் மனிதன், எவ்வளோ பெரிய வரலாற்று மிகப்பெரிய சாதனை, ஒரு அதிசயத்தோட உச்சம்னு சொல்லணும். இதை அதிசயத்தின் உச்சம் என்று சொன்னால் அது கொஞ்சம் கூட மிகையாகாது. மனித உயிர்கள் மனித உயிர்களாக மாறுவதற்கு ஒரு காலத்தில் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி, ஓரிரு லட்சம் வருஷங்களுக்கு ஏற்பட்ட அந்த முயற்சி அது இப்பொழுது வெற்றி பெறுகிறது. அந்த வெற்றியின் வடிவமாக நான் நிற்கிறேன் அந்த இடத்துல. அதுதான் அது மாதிரி நம்ம எங்கே விட்டோம், காதல் பூங்கா. 1 மணி நேரம் காதல் பூங்கா, உடனே 1 மணி நேரம் 1:30க்கு ஒரு பெல் அடித்தோடனே நீங்கள் அந்த 12:30லேருந்து 1:30 வரைக்கும் காதல் பூங்கா. அவங்க போய் காதல் பண்ணணும், உடல் உறவிச்சிக்கணும், எல்லாமே பண்ணிவிட்டு அப்போ தினந்தோறும் உடல் உறவிச்சிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு கிடைக்கும். ஒற்றுமையாகவே அவர்கள் அந்த போட்டியில் கலந்து கொள்ளும், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு போட்டி போடுகிறார்கள் ஒற்றுமையாக. அப்புறம் 1:30க்கு வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும், அப்புறம் ஒரு தூக்கம், மத்தியானம் தூக்கம், 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், 1:30லேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் தூக்கம், 1:30 மணி வரைக்கும் தூக்கம். போய் குடிசையில் போய் அவங்கவுங்க குடிசையில் போய் தூங்கிடணும். 3 மணிலேருந்து அப்புறம் 3 மணிக்கு விழித்தவுடன் 3 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் என்ன பண்ணணும், போயிட்டு விளையாட்டு வச்சுக்கலாமா, விளையாட்டு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு, 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு பெல் அடிச்சிருவாங்க, 3 மணிக்கு ஒரு பெல் அடிச்சிருவாங்க, எல்லோரும் எழுந்திரிச்சுப்பாங்க. பெல் அடித்தோடனே இப்போ 1:30க்கு ஒரு பெல் அடித்தோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, காதல் பூங்காவிலேருந்து வெளியேறி வீட்டுக்கு போயிடுவாங்க, அவங்கவுங்க குடிசைக்கு போயிடுவாங்க. குடிசையில் போய் அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு 3 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க, எல்லோரும் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எழுந்திரிச்சிட்டு போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் ஒரு சின்ன இடைவெளி ஒரு
மூன்றரைக்கு என்ன பண்ணுவாங்க, 3:30க்கு எல்லோரும் கிரவுண்டுக்கு போயிடணும். ஒரு பெல் அடித்த உடனே கிரவுண்டுக்கு போயிடணும். கிரவுண்டுக்கு போயிட்டு ஆண்களுக்குன்னு தனி விளையாட்டு மைதானம், பெண்களுக்குன்னு தனி விளையாட்டு மைதானம் போய் வந்து அங்கே போயிட்டு அங்கே போய் விளையாடணும். 1 மணி நேரம் விளையாடணும். ஒரு பெல் அடித்தோடனே அப்புறம் போதும், 1 மணி நேரம் விளையாண்டா போதும். ஏன்னா தினசரி விளையாடணும்ல, ஒரே நாளில் விளையாண்டு முடிச்சிட முடியாது. அதனால் தினசரி விளையாடணும் அப்படிங்கிறனால தினமும் விளையாடணும் அப்படிங்கிறனால தினமும் 1 மணி நேரம் விளையாண்டா போதும். விளையாடி முடித்த உடனே 3:30லேருந்து ஒரு 4:30க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. 4:30க்கு பெல் அடிப்பாங்க. 4:30 மணி வரைக்கும் விளையாடுவாங்க. 4:30லேருந்து 5:30 வரைக்கும் கலைப்பூங்காவுக்கு போயிடணும். கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். அங்கே போய் என்ன பண்ணணும், 4:30லேருந்து 5:30 வரைக்கும் ஆடல் பாடல் இதெல்லாம் நடக்கும். ஆடல் பாடல் இதெல்லாம் நடந்துட்டு ஓவியம் வரைதல், கதை சொல்லுதல், இப்படி நிறைய இதெல்லாம் நடக்கும். இது அப்புறம் 5:30க்கு ஒரு பெல் அடிப்பாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு 5:30லேருந்து இருட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் வீட்டில் வந்து எல்லாருமே 7 மணிக்கு ஒரு பெல் அடித்தாச்சுன்னா அப்புறம் தூங்க போயிடணும். அதுக்கப்புறம் யாரும் வெளியே வரக்கூடாது. அப்போ பெல்லுங்கிறது ரொம்ப முக்கியம், அதாவது மணிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கிடையில் நீங்கள் நீச்சல் அடித்து குளிப்பதற்கான இதெல்லாம் இருக்குது. நீச்சல் நிறைய கிணறுகள் உருவாக்கப்பட்டிருக்கு, குளியல். அப்போ அதுக்கெல்லாம் நீச்சல் அடிப்பிச்சு குளிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். வாரத்தில் ஒரு நாள் வேட்டையாடுவதற்குன்னு ஒதுக்கணும். வேட்டையாட போகணும். நமக்கு மனுஷங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற உயிரினங்களை கொல்ல வேண்டும். தீங்கு விளைவிக்கிற உயிரினங்களை தேடி கொல்லணும். விஷ பாம்புகளை வேட்டையாட வேண்டும். ஏன்னா அங்கெல்லாம் செருப்புலாம் போட மாட்டாங்க, வெறுங்காலோடு நடப்பாங்க, வெறுங்காலோட விவசாய பூமியில் இருப்பாங்க. பிறக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பாதுகாப்பாக வாழ வேண்டும். அதுக்கு எதிரான அனைத்தையும் நாம் அழித்து விட வேண்டும். அப்படியெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ குளிப்பதற்கு அதுக்கெல்லாம் நேரம். அது குளிக்கிறது வந்து காலையில் அதான் 5 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா காலைல 7 மணிக்குள்ளே குளிக்கணும்னா குளிச்சிக்கலாம். குளிச்சுட்டு கூட போய் வேலைக்கு செய்யலாம். விவசாய நிலத்துக்கு வேலை செய்ய போகலாம். வேலை செஞ்சுட்டு கூட திரும்ப ஒரு குளியல் போட்டு வீட்டுக்கு வரலாம். அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வேட்டையாட போகலாம். அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா சுற்றுலா. மாதத்தில் ஒரு நாள் வந்து மாதத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆகுன்னா விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னா பெல்லெல்லாம் அடிக்க மாட்டாங்க. காலையில் இந்த விவசாய நிலத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் பெல் அடிப்பாங்க. காலையில் 7 மணிக்கு ஒரு பெல்லு, அப்புறம் 10 மணிக்கு ஒரு பெல். அதுக்கப்புறம் அன்றைக்கு ஃபுல்லாக பெல்லெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். போய் இந்த விளையாடுறதுக்கு ஒரு பெல்லு அதெல்லாம் கிடைக்கும். காதல் பூங்காவுக்கு ஒரு பெல்லு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அன்றைக்கி ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் உனக்கு பெல்லு எதுவுமே அந்த காலையில் விவசாய நிலத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் பெல் அடிப்பாங்க. மற்றபடி எதுவுமே அடிக்க மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும்னா எங்கே வேணாலும் போய்க்கலாம், சும்மா சுற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாழ்கிறோம்ல, நாமெல்லாம் வாழ்கிறோம்ல, அது மாதிரி. ஸோ இப்போ அப்போ ஒரு விடுமுறைனா என்ன, பெல் அடிக்கிறதுனா என்ன, எப்போ பார்த்தாலும் பெல் அடித்தா போகிறது அப்படின்லாம் போர் அடிக்கும்ல. அப்போ ஒரு நாள் விடுமுறை, வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுக்கும்போது மக்கள் வந்து தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். பெல் அடிக்கலைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? டெய்லி பெல் அடித்து பாட வேலை போன்று வாழவில்லை என்றால் எப்படி இருக்கும்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை எப்படி இருக்குது, மற்ற நாள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன் பெல் அடிக்கணும், அந்த விதிமுறை என்பது ஏன், அந்த விதிமுறையை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும், விதிமுறை பின்பற்றுறது தான் நல்லது, ஜாலியாக இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டுருவாங்க. அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் சுற்றுலா போகலாம். உங்கள் ஊரை தாண்டி எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். ஊரை தாண்டி மாதத்தில் ஒரு நாள் சுற்றுலா போகிறது. அது ஊர் கூடி ஒற்றுமையாக சுற்றுலா போகிறது. ஊருக்கு வெளியில் இன்னொரு ஊருக்கெல்லாம் போகக்கூடாது. ஊரை தாண்டி பொதுவான இடங்கள்னு ஒன்று இருக்கும். எல்லா ஊரினரும் வந்து போகக்கூடிய பொதுவான இடங்கள்னு ஒன்று இருக்கும். ஒரு அருவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அருவி இருக்குது. அந்த அருவியை வந்து யாரும் இது எங்களுக்கு சொந்தமானன்னு சொல்லக்கூடாது. அதை பொதுவாக வச்சிடணும். எல்லா ஊருக்காரங்களும் அந்த அருவிக்கு வந்து போகிற மாதிரி பொதுவான இடத்துல வச்சிடணும். இப்போ அருவி, அப்புறம் பெரிய ஏரிகள், அழகான பகுதிகள், ஏதாவது மலை இருக்குது அப்படின்னா அதை இது எங்கள் ஊர் அப்படின்னு. அப்போ ஒரு ஊருன்னா, ஏன்னா அந்த ஊருக்குள்ளே நம்ம போக முடியாது, அடுத்த ஊருக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஒரு ஊருக்குள்ளே போகணுன்னா அந்த ஊரில் பிறந்திருக்கணும், இல்லைன்னா அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஊருக்குள் நுழைவதற்கு ஒருவருக்கு அனுமதி உண்டு. மற்றவர்கள் யாரும் ஒரு ஊருக்குள்ளே போக முடியாது. இப்படியெல்லாம் கட்டுப்பாடு இருக்கும்போது இப்போ அழகான பகுதிகள் இருக்குது, ஒரு மலை இருக்கிறது, ஒரு அருவி இருக்குது. அதையெல்லாம் என்ன பண்ணணும், அதை வந்து பொதுவான பகுதிகளாக மாற்றிவிட வேண்டும். யாரும் இது வந்து யாருடைய ஊருக்குள்ளும் யாருடைய ஊரின் எல்லைக்குள்ளும் இது வராது. இது வந்து பொதுவான பகுதி. அதனால் இது வந்து சுற்றுலாத்தலம்.
எல்லா ஊர்க்காரங்களும் இங்கே வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்குன்னே ஒரு உலகம். அதுதான் நம்முடைய கனவு. அது கனவுன்னா அது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. அப்படின்னு எதிர்காலத்தில் இது நடக்க போகுதுங்கிறது இதுதான் என்னுடைய கனவு, இதைத்தான் நான் உருவாக்கணும் அப்படின்னா இது உன் எதிர்பார்ப்பா, இது உன் கனவா, இது உனக்கு கற்பனையான்னு நினச்சிடக்கூடாது. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத நான் சொல்கிறேன். என்ன நடக்க போகுது, என்ன மாற்றம் எதனால் இது நடக்க போகுது, ஒரு மனதின் செயல்பாடு மாறி போக போகுது. மனது இன்றைக்கி தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. யோசனைகள், கற்பனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. சிந்தனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது வராது. இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு அது வராது. எப்போவாவது ஒரு யோசனை, எப்போவாவது ஒரு சிந்தனை, எப்போவாவது ஒரு நினைவுகள், எண்ணங்கள், அப்பப்போ இடைவெளி, நிறைய இடைவெளி. இந்த தியானம் பண்ணும்போது எப்படி எல்லாமே நின்று போய் விடுகிறது, அதுபோல் ஒரு இடைவெளி. அதுதான் இடைவெளி. அந்த மாதிரி தான் இனிமேல் மூளையின் செயல்பாடு அப்படி தான் இருக்கும். அவங்களால கஷ்டமான வேலையை செய்ய முடியாது. மனுஷங்க மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். மனுஷங்க மென்மையாக இருக்கிறது தான் நல்லது. கஷ்டமான வேலைகளெல்லாம் செஞ்சாக்கா இந்த மாதிரி தான் குரங்கு வேலைகளை பண்ணிகிட்டு இருப்பான். விண்வெளிக்கு போயிட்டுருப்பான், கப்பலில் போவான், விமானத்தில் போயிட்டுருப்பான், 100 அடி அடுக்குமாடி கட்டடங்களை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கோட்டிக்காரத்தனமான வேலைகள்லாம் செய்வாங்க. அதனால் அவங்கள பீஸை பிடுங்கி விட்டுறணும். அவங்கள மென்மையானவர்களாக மாற்றி விட வேண்டும். எளிமையானவர்களாக மாற்றி விட வேண்டும். என்னால் இதெல்லாம் முடியாதுப்பா, என்னால் காங்கிரீட் கட்டடம் கட்ட முடியாது, என்னால் விண்வெளிக்கு போக முடியாது, அதெல்லாம் என்னால் முடியாது. அதனால் எல்லாத்தையும் நம்மளால் முடியும்னு சொல்லக்கூடாது. ஈஸியான வேலை, பாதுகாப்பு. குடிசையில் வாழ்கிறது தான் என்னால் ஒரு குடிசையை தான் கட்ட முடியும், அதுனா பாதுகாப்பு. நல்ல வேலை, அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி, மனுஷங்களால் குடிசையை தான் கட்ட முடியுமா? இனிமேல் இந்த அட்டுழியங்களாம் பாரு, எல்லாத்தையும் என்னால் இது முடியும் அது முடியும்னு செய்கிறனால தான் இந்த உலகம் ஆபத்தாக மாறி போச்சு. ஆபத்தாக மாறி என்னால் வாகனங்களை தயாரிக்க முடியும், மோட்டார் வாகன விபத்துகள்னால வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறான். காரணம் என்னென்னா மனுஷங்க வன்மையானவர்களாக மாறிவிட்டார்கள். இவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்கிறார்கள். அந்த சாதனைகள் மிகப்பெரிய விபத்துகளை ஏற்படுத்துகிறது, அழிவுகளை ஏற்படுத்துகிறது. மனுஷங்களுக்கு இந்த சாதனைகளை செய்கிற அந்த அளவுக்கு திறன் இல்லை என்றால், மனுஷங்க மென்மையானவர்களாக இருந்துவிட்டால் இந்த உலகம் மென்மையானதாக மாறிவிடும். மனுஷங்களுடைய வலிமையை குறைக்கணும், மனுஷங்களுடைய திறனை குறைக்க வேண்டும், ஆற்றலை குறைக்க வேண்டும். அப்போ தான் இவங்க எளிமையாக வாழ்வாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? மூல காரணம் என்னது? மனுஷங்க வன்மையாக மாறியதற்கு அடிப்படையான காரணங்கிறது இந்த மனதில் ஓடுகிற மனசு கடினமாக வேலை செஞ்சிட்ருக்கு, குழப்பம், கோபம். ஏன்னா மனித நிலையில் மாறுவதற்கான அந்த முயற்சி, மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறுவதற்கான அந்த முயற்சி. அப்போ அவங்களும் நம்ம எங்கே போகிறோம், மனித நிலையில் முழுமை அடைவோமா மாட்டோமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோபம், குழப்பம், சந்தேகம். அதனால தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மனுஷங்க எதை சாப்பிட்ணும், மனுஷங்க எப்படி வாழணும், என்ன செய்யணும், எப்படி விளையாடணும், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஏன் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, வாழ்வதற்கு தேவையான உண்மைகளை கண்டுபிடிப்பதற்கு, அமைதியாக வாழ்வதற்கு, மென்மையாக வாழ்வதற்கு தேவையான ஒரு உண்மைகளை கண்டுபிடிப்பதற்காக தான் இப்படி குழம்புறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மனித நிலையில் முழுமை அடைஞ்சாச்சு. இனிமேல் அந்த குழப்பங்கள் இல்லை. மனித நிலையில் முழுமை அடைந்தவனாக நான் உங்களிடம் பேசி கொண்டு இருக்கிறேன். இப்போ குழப்பங்கள் இல்லை, தெளிவாயாச்சு. புதிய உலகத்தையே கண்டுபிடிச்சாச்சு. அதனால தான் நான் ஒரு புதிய உலகத்தையே கண்டுபிடிக்கிறேன். இனிமேல் நம்ம வாழப்போகிற உலகம் இதுவாகத்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு ஒரு உலகத்தை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். அதனால் இப்போ நான் மென்மையானவனாக மாறிவிட்டேன். என்னை போல் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் மென்மையான இயல்புடையவர்களாக. கண்டிப்பாக என்னால் காங்கிரீட் கட்டடமோ இதெல்லாம் எனக்கு அந்த ஆசை என்னால் முடியாது. என்னால் அந்த அளவுக்கு திறன் கிடையாது. என்னை போல் தான் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள். என்னால் ஒரு குடிசையை கட்ட முடியும், என்னால் எளிமையாகத்தான் வாழ முடியும், நான் மென்மையானவனாகத்தான் நான் இருப்பேன். என்னால் வன்மையானவனாக நான் இருக்க முடியாது, என்னால் வாழ முடியாது. அந்த திறன் இல்லை. ஏன்னா பீஸை பிடுங்கி விட்டாங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பீஸை பிடுங்கி விட்ட குழந்தைகள் மாதிரி தான். அவர்களிடம் உள்ள அந்த அவர்களுக்கு இனிமேல் அளவுக்கு அதிகமான ஆற்றலோ திறமையோ அந்த நம்பிக்கையோ வராது. அது தேவையும் இல்லை. பெரிய கட்டடத்தை கட்டணுங்கிற அவசியம் இல்லை, விண்வெளிக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. பைத்தியகாரத்தனமான வாழ்க்கை இது. அப்படி போகிறதுனால மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஒரு விஞ்ஞானியால் காதலிக்க முடியுமா? காதலிப்பதற்கு நேரம் கிடைக்குமா? ஒரு மருத்துவர், ஒரு டாக்டருக்கு காதலிப்பதற்கு, குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதற்கு நேரம் கிடைக்குமா? டெய்லி 1 மணி நேரம் விளையாடுறதுக்கு நேரம் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை வன்மையாக மாற நமக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நேரமே கிடைக்காது. மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாமல் போயிடும். அதனால் மகிழ்ச்சியாக வாழணுன்னா நம்ம மென்மையானவர்களாகத்தான் இருக்கணும். இப்படி பல கோணங்களில் நாம் நெருக்கப்படுகிறோம்.
நிர்பந்தப்படுத்தப்படுகிறோம். நீ மகிழ்ச்சியாக வாழ்வது தவிர உனக்கு வேறு வழியே இல்லை. அதனால் மென்மையாக இருப்பது தான் உனக்கு வேறு வழியே இல்லை. மென்மையாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சியாக வாழணுன்னா நீ மென்மையானவனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு இப்படி இருக்குது. சரி, ஓகே. அதனால் எல்லாருமே இப்போவே பெல்லு வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப அவசியமானது. ஒரு மனித வாழ்க்கை கட்டுப்பாடாக இருக்கணும், ஒரு பள்ளிக்கூடம் கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னா பெல்லு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். பெல்லு இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடம் சிறப்பாக நடக்க முடியுமா? மணி அடிக்கணும்ல ஒவ்வொரு பாட வேலை முடிஞ்ச பிறகும். அதே மாதிரி மனித வாழ்க்கை என்பது, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது பெல் அடிக்கிற வழக்கம் அங்கே இருக்குது. ஒவ்வொரு திட்டமிட்டு தான் அவர்கள் வாழ்வார்கள். அப்படிங்கும்போது பெல் வாங்கி வச்சுக்கோங்க இப்போவே. உறுதியான பெல், அதாவது உடையாத பெல் வாங்கி வச்சுக்கோங்க. கீழே விழுந்தால் உடையும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி பயம் இல்லாத, அச்சுறுத்தல் இல்லாத ஒரு பெல் வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கி வச்சுக்கோங்க. இது நாம் எதிர்காலத்துக்காக நாம் சேர்த்து வைக்க வேண்டிய, இப்போதே எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சொத்து. ஒரு 500 வருஷத்துக்கு அந்த பெல் எதுவும் ஆகிடக்கூடாது, துருப்பிடிச்சிடக்கூடாது. வெண்கலத்தால் ஆன பெல் கண்டிப்பாக ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது காலத்தால் தட்பவெட்ப மாறுபாடுகளால் அரிக்கப்படாது என்று நினைக்கிறேன். அதனால் இல்லை, என்ன சேர்த்தா உறுதியாக இருக்கும், கீழே விழுந்தாலும் உடையாது, உறுதியாக இருக்கும், சத்தம் கணீர்னு வரும். அந்த மாதிரி பெல்லு சின்னதாகவே இருந்தால் போதும். சின்னதாக இருக்கிற பெல்லு ஆனால் சத்தம் அடித்தா கணீர்னு கேட்கும். அப்படின்னா அதை இப்போவே நீங்கள் தயார் பண்ணிவிடுங்க, எடுத்து வச்சுக்கோங்க.